நேற்றைய தினம் பறவையார் சுந்தரர் பறவையார்னு துவங்கினோம். பறவையார் அவருக்கு எப்படின்னா சிவபெருமானே அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசுவார். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரித்திரத்துக்குள்ளே நான் எங்கேயும் போகலை. அம்பாளுடைய பணிப்பெண்களாக இருந்தவர்கள் பறவையார் சங்கிலியார். அவர்களை பார்த்து கொஞ்சம் காதல் வயப்பட்டதால் பிறவி எடுத்து வந்ததாகத்தான் நம்ம சுந்தரருடைய சரித்திரம் சொல்கிறோம். பார்த்தாரா பார்க்கலையா, இல்லை சுவாமி திருவிளையாடல் பண்ணாரான்னு சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும். வந்தாயிற்று. இப்போ அவருடைய பிறவி என்ன? இருவரையும் மனம் புரிந்து ஆசையை அனுபவித்து மறுபடியும் கைலாயம் போகணும். ஏன்னா ஆசை இல்லாத இடம் கைலாயம். அதனால்தான் மன்மதனுக்கே உள்ள நுழையலாம் அனுமதி இல்லை. மன்மதன் பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சு சுவாமி மேலே மலர் அம்பு போட்டுடலாமா? கண்ணை திறந்தால் மன்மத தகனம். பாருங்க, சுவாமி மேலே கல்லெறிஞ்சா கூட பக்தியில் பூவா மாறும். எதை கொண்டு சுவாமி மீது அர்ச்சிக்கின்றோன்றதே கணக்கில்லை. நான் ரொம்ப பக்தியோட மனசெல்லாம் ரொம்ப பயத்தோட வருத்தத்தோட பக்தியோட சுவாமி மேலே எதையாவது தூக்கி எறிந்தால் கூட அவர் மலராக ஏற்றுக்கொள்வார். அதே மனம் முழுக்க வக்கரமாக வச்சுட்டு தங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணாலும் அது சுவாமிக்கு அப்படி போகாது. அதனால்தான் மலர் கனைகள் தொடுத்த மன்மதனை தகனம் செய்தார். அது 8 வீர செயல்களுள் ஒரு வீர செயல் காம தகனம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு தாயுமானவர் பாடல் எனக்கு கிடச்சி உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும்லாம் அதை சொல்ல முடியாது. சில இடத்துல சரித்திரம் மட்டும்தான் சொல்லுவேன். சில இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா பாடலையும் சொன்னால் அதை ரசிக்கக்கூடியவர்கள், அதாவது நான் என்ன வேணாலும் பேசலாம், அதை ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வேணும் இல்லையா? அவர்களுக்கு என்ன தெரியணும்? சாமி மேலே அன்பு இருந்தால் போகிறோம், வேறு எதுவுமே வேண்டாம். அப்பேற்பட்ட சிவம் அன்பு அப்படின்ற கூட்டம் தான் நம்ம காரணிச்சர். பாருங்க இந்த பாடல். கல்லால் எரிந்தும் கை வில்லால் அடித்தும் கனி மதுர சொல்லால் துதித்தும். முதல் 2 பாருங்க, 3வது தான் கனி மதுர சொல்லால். கனி மதுர சொல்லால் பாடியவர்கள் தேவார முதலிகள், நம்முடைய மாணிக்க வாசகர், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு எல்லாமே சொல்லலாம். அது 3வது. ஆனால் முதல்ல பக்தியில் எது வருது? கல்லால் எரிந்தும் சாக்கியர். அடுத்தது கை வில்லால் அடித்தும். யாரு வில்லால யாருங்க அடிச்சா சுவாமிய? அர்ஜுனன். பாசுபத அஸ்திரத்துக்காக சுவாமி அவங்கிட்ட திருவிளையாடல். அதை சொன்னால் இன்பமாக இருக்கும். ஆனால் நமக்கு நம்முடைய பெண்ணடியார்களுடைய நேரம் குறையுது. பாசுபத அஸ்திரத்துக்காக வில்லால் அடித்தான். கல்லால் ஒருவன் அடிக்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. யாருக்கு தந்தை தாய் கிடையாது? சிவபெருமானுக்கு தந்தையும் கிடையாதான், தாயும் கிடையாதான். தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. அதனால முதல்ல கல்லால் அடித்த சாக்கியர், வில்லால் அடித்த விஜயன், கனிமதுர சொல்லால் துதித்த யாரு? நம்முடைய எல்லா அருளாளர்களும் சுவாமியை பாடுறான். நற்பச்சிலை தூவியும். யாரு பச்சிலையெல்லாம் சாமிக்கு போட்டா கண்ணில் ரத்தம் வருதுன்னு பச்சிலை மருந்தெல்லாம் ஒருத்தர் போட்டு விட்டார், கண்ணப்பர். பச்சிலை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற நான் இனி எது செய்வேன்? எனக்கு என்னதான் பண்ண வரும்? கல்லால் அடிக்க தைரியம் உண்டா எனக்கு? கல்லே இருக்கு. சாக்கியர் அளவு அன்பு இருந்தால் தான் அந்த கல் பூவா மாறும். நான் அடித்தா அந்த குற்ற உணர்வே என்னை விடாதே. இப்போ சாக்கியர் பக்திக்கு என் பக்தி குறைச்ச, விஜய பக்திக்கு அதாவது அர்ஜுன பக்திக்கு குறைச்ச, அருளாளர்கள் பக்தியில் அந்த வரிசையிலே என்னால் நிற்க முடியாது. அப்போ யாரை மாதிரி தான் இருப்பேன்? பச்சிலை பக்தி அதை சொல்கிறதுக்கு கூட அருகதில்லை. அப்போ என்ன பண்ணுவேன்? எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற நான் இனி ஏது செய்வேன்? கொல்லா விரதியர் நேர்கின்ற முக்கண் குருமணியே அப்படின்னு தாயுமானவர் எழுதுறார். அவருக்கு பக்தி இல்லைன்னு அவர் எழுதுறார்.
தாயுமானவர் மாதிரி ஒரு பக்தி, அப்படியே உருகும் பக்தி அவர்கள் தான். அவர் எழுதுகின்றார். அப்படியாக நம்ம பறவையார் இங்கே கமலினி அனந்தித்தை ஒருவர் பறவையார் திருவாரூரில் ஆடல் பாடல்னு இருக்கக்கூட கணிகையர் குலம். சுவாமி பாருங்க, குலத்தில் கூட அந்த காலத்தில் ஒதுக்க வைக்கப்பட்ட குலத்தில் கூட அடியார்களை வரவழைத்து அணைக்கின்றார். இப்போ சுவாமிக்கு மனசு தான் முக்கியம், ஆன்மா தான் முக்கியம். இப்போ சுந்தரர் வரார் திருவாரூரில், அவளை பார்த்த உடனே அந்த பாடல்லாம் ரொம்ப ஃபேமஸ். கற்பகமோ பூக்கொம்போ அப்படி இப்படின்னு பாடுவார். இவர் அந்த அம்மா இவரை பார்த்து இவர் தான் முருகனோ இதான் மன்மதனோன்னு பாடுவார். இப்படி 2 பேரும் பாடுவாங்க. முதல்ல பார்த்த முருகனோ அப்படின்றத பற்றி நேற்று படிக்கும் பொழுது அதெல்லாம் சொல்லலாமான்னு பார்த்தேன். அப்புறம் பெண்ணடியார்கள் நேரத்தை நான் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் அந்த கற்பகம் அவள் பறவையார் முருகனோ அப்படின்னு சொல்கிறதுல மட்டும் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அப்பா மாதிரி புள்ள இருப்பான், அந்த ஜாடை இருக்கும், நீ இவருடைய பையனா அப்படின்னு கேட்போம். சுந்தரர் எப்படி முருகன் மாதிரி இருப்பார்? சிவபெருமானுடைய கண்ணாடியிலிருந்து வந்தவர் தானே சுந்தரர். இப்போ முருகன் ஜாடை இருக்கோ அப்படின்னு ஒரு பக்தையா பறவையா நினைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல. அழகால மட்டும் நினைக்கலாம், அழகால மன்மதனோன்னு கேட்டது அடுத்தது. இப்போ முதல்ல முருகனோன்னு நினைக்கிறது அதனால கூட இருக்கலாம். அப்படியாக இருவரும் பார்க்கிறார்கள், இணைகிறார்கள், சேர்ந்து பக்தி பண்ணுகிறார்கள். ஆதி சைவ மரபில் தோன்றிய சுந்தரர் கணிகையர் இல்லத்து பறவை நாச்சியாரை திரும்ப. இதை பற்றி சொல்லணும்னா அப்படியே அனுபவித்து சொல்லுவேன், அதனால் அப்படியே திருவொற்றியூர் மறுபடியும் வந்துருங்க. இங்கே சங்கிலி நாச்சியார். சங்கிலி நாச்சியாருக்கு சின்ன வயசுலேருந்தே சிவபக்தி. கல்யாணம் பார்க்கலாமான்னா அப்பா கல்யாணம்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு செட் ஆகாதுன்ற. அம்மா இப்படிலாம் சொன்னால் நம்ம குலம் என்ன நினைக்கும், பயப்படுறார். இல்லைல்லம்மா பொண்ணு பார்க்க நீ யாரையாவது திருமணம் பண்ணிக்க. அம்மா சிவபெருமானை தவிர என்னால் யாரையும் நினைக்க முடியாதுப்பா. ஆண்டாள் முதல்ல சொல்லும் பொழுது பெரியாழ்வாருக்கு என்ன சுவாமியை கல்யாணம் பண்ணிப்பியா, பெருமாளை கல்யாணம் பண்ணி? ஆமாம்ப்பா, உலக மானுடர்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி சொல்கிறா, பதறுது. யாருக்கு? ஞாயிறுன்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சங்கிலி நாச்சியாருடைய தந்தைக்கு. இப்படி வயது அழகான பெண் இருக்கா, இவ திருமணம் வேண்டான்னு சொல்கிறத யாருக்கும் சொல்லவே அச்சப்படுற. இன்னைக்கு ஒரு பெண் நினச்சா படிக்கலாம், இது வேறு உலகம். அன்றைக்கி அந்த பொண்ணு திருமணம் வேண்டான்னு சொல்கிறான்றத சொன்னாலே அவருக்கு சொந்த பந்தங்களுக்கு எதிர்க்க என்ன ஆகிடுமோன்னு பயம். அப்படி அஞ்சும் பொழுது யாரோ ஒருத்தர் வரன் கேட்டு வராங்க. பக்கத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ளை வீரனாக இருக்கார், அதெல்லாம் சொல்லும் பொழுது மனம் முடிக்கலாமான்னு இவக்கிட்ட சொல்கிற ஒரு சில நாளில் அந்த பையன் தவறிட்டான். அவர் பதறிட்டார், இந்த குழந்தைக்காக நம்ம பார்க்கக்கூடாது தான் போல, சிவபக்தி பண்ணுற ஒருத்திக்கு நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு கன்னிமாடம் வைக்கின்றார் திருவொற்றியூரில். இங்கே தான் அழகு. கன்னிமாடத்தில் இந்த அம்மா உள்ளே உட்காந்து திரைசிலைக்கு பின்னாடி பூ கட்டுவாங்க. இவர் படம்பக்கநாதரை பார்க்குறார். இந்த 5 நாளில் மட்டும் நம்ம எவ்வளோ தடவை படம்பக்கநாதரை பார்த்துட்டு வந்துட்டோன்னு இருக்கு. இங்கே சுந்தரர் பார்த்துட்டு வர்றாரு. அப்போ இந்த அம்மா பூலாம் இப்படி கட்டி முடிச்சுட்டு இப்படி திரைசீலையை தள்ளி இந்த சுவாமிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கையை விட திறந்தாங்க அந்த அம்மா. அந்த நொடியில் 2 பேரும் பார்க்குறேன். சுந்தரருக்கு அப்படி அடிக்குது ஒரு பயம், இது நிஜமாவே அந்த 2வது பெண் தானா இல்லை புது உறவு ஆரம்பிச்சிருப்போம். நான் இந்த 2 அனுபவிக்க தான் வந்தேன், அந்த கையிலையை விட்டு வந்தேன். என் தலையெழுத்து மறுபடியும் என்னைக்கு சுவாமி கூட்டிகிட்டு போகிறான்னு காத்துட்ருக்கேன். இது என்ன இந்த பொண்ணை பார்த்து இப்படி இருக்குது. சுவாமி கிட்ட கேட்குறாரு, அந்த 2வது பொண்ணு இது தானா இல்லை புதுசாக ஏதாவது எனக்கு என்னுடைய அந்த மனுஷ மனம் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த சுவாமி கிட்ட இருந்து இழுக்கிறதுக்குனே நம்ம வினை தப்பாக நினைக்க வைக்குது. அப்போ அவர் பதறார், ஏன் இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு இப்படி இருக்கு. அவளுக்கு முதல்ல ஒரு சிவனடியார் மீது ஒரு அன்பு வருது. அப்போ ஒரே நிமிஷம் ஒரு நொடி 2 பேருக்கும் வருது. அப்போ சுவாமி கிட்ட அவர் கிராஸ் செக் பண்ணிக்கிறார். படம் பக்கம் அந்த 2வது இது தானே, சரியாக தானே இருக்கேன், இல்லைனா விட்டுட்டு கிளம்புறேன்ற. இல்லை நீ சரியான வழியில் தான் போகிறேன்னா, யாமே இந்த திருவிளையாடலை புரிந்தோன்றதுனால திருமணம் செய்தார்கள். அந்த அம்மா சத்திய வாக்கு வாங்குறாங்க. சுவாமியே அவ கனவுல போய் சொல்கிறார், இதை பார், கோயிலுக்குள்ள சன்னதிக்குள்ளே கூட்டிகிட்டு சத்தியம் பண்ணுவான், என்னை மகிழ மரத்தடியில் நிற்க வச்சிருக்கான், நீ அங்கே பண்ணாத. ஏன்னா சுவாமிக்கு அவளும் சிறந்தடிய நட்பே ஆனாலும் குற்றம் குற்றமேன்றதுல சுவாமி நடுநிலையாக இருந்தார். இந்த சரித்திரம்லாம் அழகு, ஆனால் நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமாக போகிறேன். அதனால் நான் மரத்தடியில் நிற்க போகிறேன், நீ எல்லாம் ஒத்துக்கோ, உள்ளே போயிடு, சன்னதிக்குள்ளே போயிட்ட உடனே இங்கே வேண்டாமே, நீங்கள் சத்தியத்தை மட்டும் மகிழ மரத்தடியில் பண்ணுங்கன்னு சொல்லு. அப்போ அவனால் என்னை எங்கேயும் வேற இடம் மாற்ற முடியாது. சரின்னு எல்லா ஏற்பாடும் ஆகின்றது. சத்திய பிரமாணத்தின் பொழுது சங்கிலி நாச்சியார் அம்மா கேட்குறான், இங்கே வேண்டாம் அந்த சத்தியம். என்ன சத்தியம்?
திருவட்டியூரை விட்டு தாண்டக்கூடாது. பக்தை அந்த அம்மா திருவாரூரில் பக்தினா இந்த அம்மா திருவொற்றியூரில் பக்தை. வெளிநாடு மோகம் கம்ஃபர்ட்டு ஆடம்பரம் அதுக்கு இல்லை. எங்கள் ஊர் எனக்குமே அந்த ஒரு சின்னத்தனம் உண்டு. மயிலாப்பூரை தாண்டி போக தெரியாது. எவ்வளோ பெரிய வீடு கிடைச்சாலும் மயிலாப்பூரில் தான் வாழணும். அது நம்ம சாமி, அவர்கிட்ட தான் நமக்கு இருக்கும், ஆனந்தம் இருக்கும். இந்த சென்னையை விட்டு போகக்கூடாது, மயிலாப்பூரை விட்டு போகக்கூடாது. என்ன மாதிரி இருக்கக்கூடிய எளிமையான அரைக்குறை பக்தி கொண்ட எனக்கே அப்படின்னா அவங்கெல்லாம் பக்தி எப்படி? திருமணமே வேண்டான்னு இருந்தாங்களே. அதனால் அந்த இடத்துல தான் சத்தியம் பண்ணணும். சரி வராரு, மரத்தடியில் சத்தியம் போட்டார். சாமி இருந்தார், பொய் சத்தியம் போடக்கூடாது. இவரால் திருவாரூர் இறைவனை பார்க்காம இருக்க முடியல. பறவையார் இல்லை, திருவாரூர் இறைவனை பார்க்காமல் இருக்க முடியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? சுந்தரர் பாடுறார், ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. ஏன்னா பிரிஞ்சிருக்கேன். யாரு? பறவையார். ஆரூர் இறைவனை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் போறாரு, பொய் சத்தியம் எல்லை தாண்டின உடனே கண்ணு போகுது. ஒரு இடத்துல திருவெண்பாக்கத்தில் கோல் கொடுக்கிறார். இடது கண் வருது காஞ்சிபுரத்தில், வலது கண் வருது மிளாடிமைன்னு பாடின திருவாரூரில். இதுதான் சரித்திரம், முடிஞ்சிட்டு. பறவையார் அடியார்களுக்கு அமுது படைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சுந்தரரிடம் சுவாமிக்கிட்டே வாங்கி அடியார்களுக்கு கொடுத்து, திருவாரூருக்கே தான் வரும் அடியார்கள், இது திருவாரூர் என் வீடு, வீட்டு உரிமையாளர்னா வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணுன்ற பறவை நாச்சியாரையும் வணங்கி, எந்த காரணம் கொண்டும் என்னுடைய படம்பக்கநாதரை பிரிந்து போக மாட்டேன்னு சுந்தரர் பின்னாடியே கண்டுபிடிச்சு போயிருக்கலாமே சங்கிலி நாச்சியார். எப்படி இருந்தாலும் திருவாரூர் போயிடுவார்னு தெரியாதா? இந்தமா போல. ஏன்னா எல்லை தாண்ட மாட்டேன்னு என்னுடைய படம்பக்கநாதர், உயிர் இங்கே தான் போகும் அப்படின்னு அங்கேயே வாழ்ந்து தன்னுடைய வினையை முடித்து பறவையாரும் சங்கிலியாரும் அங்கே செல்கிறார்கள்னா அவர்கள் பக்தி என்னவென்று சொல். இப்போ திருவாரூருக்கு சுந்தரர் வந்துட்டார். வந்துட்ட உடனே இந்த இன்னொரு திருமணம்லாம் கேள்விப்பட்டு பறவையாய் நாச்சியார் சேர்க்கல. இந்த சரித்திரம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதனால 2-3 நிமிஷம்தான். சரின்னு யார் சொல்லியும் கேட்கல. அவரை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சுவாமிக்கு தமிழ் பாட்டு கிடைக்காது. பாடுறியானா? என் வீட்லேயே பிரச்சனை, பாடுறியான்னு மனசாட்சியை இல்லாமல் கேட்குற. நிம்மதியாக இருந்தால் தானே எனக்கு பாட வரும். இல்லை நீ திட்டியே பாடுவி. நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணால் திட்டி பாடுவேன். மனைவிக்கும் எனக்கும் ஊடல்ப்பா, முதல்ல ஃபேமிலி பிரச்சனையை தீர்த்து வை, பாடுறேன்ட்டார் சுந்தரர். இவ்வளோ உரிமையாக யார்கிட்ட? வீட்டு மனைவி கிட்ட பேச ஒத்துக்க அனுமதிப்போம்னா நம்பகமான தோழன். தோழனால் கெட்ட குடும்பங்கள் உண்டு, ஆனால் உண்மையான தோழனிடம்தான் போய் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஏன்னா தவறான தோழன் அவனெல்லாம் நீ பண்ணுறதுக்கு இப்படியே இருந்துடலாமான்னு சொல்லிட்டோன்னா இருந்த நிலைமையே மோசமாயிடும். உடனே சுவாமி போகிறார், கேட்குறார். ஆனால் சுவாமியாக போலையாம், அந்தன வேஷத்தில் போகிறார். இரவு வேளையில் ஒரு கணிகையர் குலப்பெண். அவர் கதவை தட்டி திறந்தார். ஒரு மாதிரி அவளுக்கு முதல்ல ஏன் கோயிலிருந்து 30 திருமேனி தீண்டுவார் குலத்தில் பிறந்த இவர் வரார், நீங்கள் சுந்தரரோட சேரணும். பறவை நாச்சியாருக்கு மிகப்பெரிய மரியாதை அந்த அர்ச்சகர்கள் மீது. அவள் சொல்லிட்டாள், இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் இங்கே வரலாமா, தயவு செஞ்சு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டேன். சுவாமி வந்தார். நான் இந்த வேதியர் வேடத்தில் போனோம், ஒன்றுமே நடக்கலை, கிளம்ப சொல்லிட்டான். நான் உங்களை மாறு வேடத்திலே போக சொல்லலையே. ஏன்னா அவளுக்கு இருக்கிற கோவத்துக்கு யார் வந்தாலும் அவள் கேட்க மாட்டான். உங்களை சிவபெருமானா மட்டும்தானே போக சொன்னேன். சிவபெருமானா போகணுமா? ஆமாம், சிவபெருமானாக ஜடாமுடியோடு யானை தோல் போர்த்தி புலித்தோல் அணிந்து அப்படி போய் நின்று நீ இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்ட உடனே ஒத்துக்கிறா சிவனை பார்த்து. அதுதான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய அடியும் முடியும் காண நான்முகனும் திருமாலும் பல காலம் தவம் இருந்தார்கள். ஆனால் பறவை நாச்சியார் வீட்டு வாசப்படி அந்த நிலக்கால் வந்து டக்குன்னு பார்த்துருச்சான் சுவாமியினுடைய சிரசையும் அவருடைய திருவடியை. இது வரைக்கும் நம்ம பறவை நாச்சியாரை வணங்கிட்டோம், சங்கிலி நாச்சியார். அம்மா ஒன்லி பெண்ணடியார்கள்மா, அதாம்மா நம்ம தலைப்பு. இந்த விஷயம் அப்படியே இன்னொருத்தருக்கு கோபம் வர வைக்குது. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி அந்த வீட்டு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பார்க்க. அதாவது ஒரு பெண்ணடியார்களுக்கு ஒவ்வொரு பெண்ணடியார்கள் சளைத்தவரே இல்லை. இதில் சில பெண்ணடியார்கள் வந்து 2 நாயன்மார்களை கொடுத்துட்றாங்க. மங்கையர்க்கரசியார் அவளும் ஒரு நாயன்மார், கணவனும் ஒரு நாயன்மார், குலச்சிறையாரும் ஒரு நாயன்மார்.
குலச்சிறையாருக்கு அந்த அளவு சைவம் தழைக்க வைக்க காரணம் மகாராணியினுடைய சப்போர்ட். இல்லைனா ஒரு அமைச்சர் மன்னன் சொல்படி தானே கேட்டு இருந்திருக்கணும். அப்போ குலச்சிறைக்கு வாய்ப்பு யார் கொடுத்தா? மங்கையர்க்கரசி. பாண்டிய மன்னனுக்கு யார் வாய்ப்பு கொடுத்தா? மங்கையர்க்கரசி. அதனால்தான் ஒரு பதிகத்தில் முதல் வார்த்தை அந்த ராணியை சொல்லி பாட ஆரம்பிச்சிருக்கார். நாளைக்கு தான் மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கரசி வளவர் கூண்பாவை வரிவளை கை மட மாணி. நாளைக்கு அவளை அப்படியே மங்கையர்க்கரசியினுடைய மகாத்மியம் தான் நாளைக்கு. நாளனிக்கு காரைக்காலமைய, அதுதான் என்னுடைய இது. ஏன்னா இந்த 2-3 நாட்களாக இயற்பகை நாயனாருடைய துணைவியார்லாம் அவ்வளோ அருமையாக இருக்காங்க. இன்னைக்கு பறவையார் சங்கிலியார் பார்த்துட்டோம். நேத்திக்கு வேற ஒன்று சொல்லிட்டு போயிருக்கேன், அத்திக்கொட்டை ஆஸ்பத்திரின்னு வேற ஞாபகப்படுத்த சொன்னேன். அதை தான் நிறைவாக முடிக்க போகிறோம். இப்போ மயிலாடுதுறைக்கு வந்துருங்க. மாயவரம்னு சொல்ல வேண்டாம்னு சில பெரியவங்க சொல்கிறாங்க. மாயறதுக்கு வரம் வேற வாங்கணுமான்னு பேர் மாறிடுது. ஏன்பா வாழ வரம் கேட்கலாம், மாய எதுக்கு வரம் கேட்கணும்? மயிலாடுதுறைன்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் ஊர்லேயும் அம்பாள் மயில் மாதிரி ஆடிதான் சிவபெருமானை வழிபாடு செய்தாள். ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமேன்னு அங்கேயும் மயில் தான். இங்கே நுழையும் பொழுதே நம்முடைய விநாயகர் சன்னதியினுடைய அந்த அர்ச்சகர் முப்போதும் திருமேனி தீண்டுவா இருக்கார்ல, அவர் சொன்னார் பாருங்க, கற்பகமேன்னு ஒரு பாட்டு பாடுறார். அழகா நம்முடைய இங்கே பாடியவர்கள் இல்லாமல் என்னும் ஒரு பொல்லாத பாவியாயின்னு ஒரு கற்பகவல்லி துதி பாடினார். ஏற்காமல் ஏற்பவர்க்கு இல்லை என்று உரையாமல். ரொம்ப பிடிச்சு நான் வேண்டுவேன், இல்லை 11 வாரம் விளக்கேற்றினா அது நடந்துரும் நாங்கள். ஏற்காமல் ஏற்பவர்களுக்கு கூட இல்லை என்று உரையாமல் கற்பகாம்பாள் பண்ணிடுவோம். விரிபொழில் திருமயிலை வாழ் விரைமலர் குழல்வல்லி மறைமலர் பதவல்லி விமலி கற்பகவல்லி ஏன்னு ஒரு பாடலையும் அழகா முடியும். இங்கேயும் மயிலாக வந்து அம்பிகை பூஜை செய்தாள். மயில் ஆடுதுறைன்னு அங்கேயும் பூஜை செய்தாள். சுவாமிக்கு வள்ளலார்னு இன்னொன்று பேர். வள்ளலார் நம்ம ராமலிங்க சுவாமிகளை சொல்லுவோம். மாயூரநாதருக்கு வள்ளலார் என்ற பெயரும் உண்டு. எதுக்கு இப்போ உங்கள் எல்லாரையும் அப்படியே மயிலாடுதுறைன்ற ஒரு ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா அது பக்கத்தில் ஆனந்த தாண்டவபுரம்னு ஒரு இடம். இன்றைக்கி அது பேர் மருவி வேறு மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையான பேர் ஆனந்த தாண்டவபுரம். ஏன்னா அங்கே ஒரு நடராஜர் ரொம்ப அழகாக ஆனந்த தாண்டவ கோலத்தில் இருப்பார். இந்த மாதிரி செய்திகளை நான் ஏன் அங்கே சொல்கிறேன்னா, அடுத்த தடவை மயிலாடுதுறை போனால் அங்கே போகணும், கோனேரி ராஜபுரம் பக்கத்தில் பார்த்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு தோணி நீங்கள் அங்கங்கே போயிடுவீங்க. அது ஒரு ஆனந்தமான ஒரு பயணமாக இருக்கும். சரி, அந்த இடத்துல மானக்கஞ்சார நாயனார், இவரை பற்றிலாம் பெருசாக பேசினதில்லை. உங்களுக்கு தெரியாமல் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நிறைய பேசினது. இந்த மானக்கஞ்சாரருக்கு என்னவா, அவர் ஊர் பேரை வச்சு மானக்கஞ்சாரர் பேர். இவருடைய தொண்டு என்ன? இதுதான் தொண்டுலாம் கிடையாது. சிவனடியார்களுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவார். இப்போ எனக்கு இதுதான் தொழில், குயவராக இருந்தால் திருவோடு செய்யும் பணியை திருநீலகண்டர் பண்ணார். இவர் எப்படி என்னென்ன வேணுமோ பண்ணுவார். ஒருத்தருக்கு சாப்பாட்டு இல்லையா, சாப்பாடு வாங்கி. திருவோடு வேணுமா, திருவோடு தருவார். ஆடை இல்லையா, நல்ல நூலாடை தரும். என்னென்ன தொண்டோ அடியார்களுக்கு போய் செய்வது தான் வேணும். இந்த தொண்டினால் அடியார் அப்படியே சிறப்பாக வந்துட்டு ரொம்ப நாள் குழந்தை இல்லை அவருக்கு. சுவாமி கிட்ட தவம் பண்ணுற. பொதுவாகவே குழந்தை நம்முடைய பெயர் சொல்லும் பிள்ளை என்பது இமக்கிரியை பண்ணுறதுக்கு மட்டும் நினச்சிடும். இப்போலாம் இமக்கிரியை பெரிய விஷயம் இல்லை, ஸ்விட்ச் போட்டால் போதும். எங்கேயா போயிட்டு ஒரு ஸ்விட்ச் போட்டால் 5 நிமிஷம், பழையபடிலாம் கிடையாது. அப்போ அது நம்ம திருப்திக்கு. அப்போ உண்மையாக குழந்தைகள் ஆணோ பெண்ணோ எதுக்கு வேணும்னா நம்ம செய்கிற கோயில் வழிபாடு. இப்போ ஒரு கோயிலில் நம்ம ஒரு மண்டகப்படி பண்ணுறோன்னு வைங்களேன், கோயில் கட்டுறதெல்லாம் பெருசு, நான் அவ்வளோ யோசிக்கல. குறைந்தது ஒரு மண்டகப்படி பண்ணுறது நம்ம குலவழக்கம்னா என்னுடைய பொண்ணோ பிள்ளையோ அதை பண்ணாலே பெரிய விஷயம். இவ்வளோதான் வேணும். ஒரு காலத்தில் கல்யாண உற்சவம் எங்களோட தான் இருந்ததுதான் கபாலி கோயில். அப்புறம் வறுமை இல்லை, போயாச்சு. இப்போ சுவாமி திருமணமான உடனே கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் அடியனுடைய தாத்தா கட்டின 4 கால் மண்டபம் சிங்காரவேலருக்கு எதிர்க்க இருக்குது, பிரதோஷ மண்டபம்னு பேர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கற்பகாம்பாள் நேராக தெரிவா, அது அடியனுடைய தாத்தா கட்டின மண்டபம். முதல்ல திருமணமான உடனே புது மாப்பிள்ளையாக கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் பங்குனி உத்திரத்துக்கு அதில் ஏறுவாங்க. அப்போ பால் பழம் தரும் புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு. நம்மெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகாத போது கொடுத்தோம், எனக்கு கல்யாணம் ஆகி புது பொண்ணாக கொடுத்தேன், நானாக வயசாகிண்டே வரேன்.
கருப்பாம்பழம் கபாலீஸ்வரரும் வயசே ஆள். அதே மணப்பெண் மணப்பிள்ளையாவே பங்குனி உத்திரம்னா அப்படியே ஜம்முன்னு அம்பாள் இருப்பா. அதே நாணத்தோடு அப்படி அழகா தலை குனிந்து இருப்பாள். அப்படி சுவாமி இப்படி கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பேன். அப்படியே அந்த அந்த வேஷ்டி எப்படி இருக்குன்னா, மற்ற நாள் அவருக்கு பேண்ட் மாதிரி போடுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டு வேஷ்டியில் வருவேன். அம்பாளுடைய அந்த திருக்கழுத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் கொடுத்த மாங்கல்யம், அவ்வளோ மாங்கல்ய தாரிணியாக வரும். அப்போ எங்கள் மண்டபம் அப்படி ஏறும்பொழுது இந்த எங்கள் வீட்டுக்கு வரா மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். பாலும் பழமும் கொடுப்போம், அவ்வளோதான். அதுக்கு என்ன ஒரு 300 ரூபா ஆகுனே வைங்க. ஆனால் அதுக்காக நாங்கள் ஆண்டு முழுக்க காத்துருப்போம். ஆண்டு முழுக்க எங்கள் வீட்டிலலாம் வேண்டுவாங்க, அச்சோ நீ பண்ணிட்ட, உங்கள் குழந்தைங்கள்லாம் இதை பண்ணணும். அப்போ வேண்டுதலே எங்களுக்கு இவ்வளோ தான். உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய முப்பாட்டனார் பாட்டனார் மாமனார் அவங்க பண்ண ஒரு பூஜை முறை இருக்கும். அந்த பூஜை முறையை உங்கள் வம்சம் பண்ணாலே சிறப்புங்க, அவ்வளோதாங்க. மற்றதெல்லாம் சுவாமி பார்த்துப்பேன். நம்ம இந்த வேலை வேணும்னு நினைக்கிறோம், இந்த படிப்பு வேணும்னு நினைக்கிறோம், இந்த மார்க் வேணும்னு நினைக்கிறோம், எல்லாம் நம்ம இஷ்டப்படியாக நடக்கும். அப்போ பூஜையை மட்டும் பண்ணணும்னு போதும். அதனால் ஒரு குழந்தை வேணும்னு மானக்கஞ்சார நாயனார் சுவாமி கிட்ட தவம் இருந்தார். பெண் குழந்தை பிறந்தான். பெண் குழந்தை, அதெல்லாம் பெண் ஆண்ற வித்தியாசம்லாம் இன்னைக்கு மாதிரி அவரும் அன்னைக்கு பார்க்கல. ரொம்ப ஆசையாக வளர்க்குறார் பெண் குழந்தை. அவளும் சிவபக்தியோடு இருக்கு. அந்த காலத்தில் மாப்பிள்ளையெல்லாம் என்ன ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன்னா, சிவபக்தருக்கு கல்யாணம் பண்ணணும், இவ்வளோதான். மற்றபடி பெருசாக பணக்காராக அதெல்லாம் கிடையாது. சிவபக்தருக்கு கல்யாணம் பண்ணணும். சரி, அவளுக்கு வரன் பார்க்கலான்னு வயது வந்த அழகான பெண், ரொம்ப அழகு. அதில் அவளுக்கு இன்னும் என்ன அழகுனா, அவளுடைய கூந்தல் ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி முன்னாடி போட்டானா அது அப்படியே கீழே வரை போகும். அவ்வளவு பெரிய அழகான கூந்தல். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண். இவளுக்கு திருமணம் பார்க்கணுன்னு இருக்காங்க. பக்கத்து ஊர் ஏயர்கோன்னு ஒரு குடி. சேக்கிழாறுன்றது பேர் இல்லை, சேக்கிழாறுன்றது ஒரு குடி. குன்றத்தூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு குடி மக்கள். ஏயர்கோன் கலிக்காமர் அப்படின்ற அவரும் அடியார். பாருங்க, இந்த ஒரு பெண்ணடியார் 2 அடியார்கள் வருவதற்கு காரணமாக இருந்தார். 2 தான் நிற்கிறாங்க. உள்ளே போனீங்கன்னா மானக்கஞ்சார நாயனாரை பார்ப்பீங்க, ஏர்கோன் கலிக்காம நாயனாரை பார்ப்பீங்க. ஆனால் அந்த பெண் பேர் கூட பெருசாக தெரியல. ஆனால் அந்த பெண்ணானவள் தான் தந்தை கணவர் இருவரும் 63 பலகையில் ஏற காரணமாக இருந்தவர். இப்போ திருமணம் பேசுகிறாங்க. என்னன்னு பார்த்தார், சச்சோ போருக்கெலாம் போகிற பையனா, அவரும் போருக்கு போவார். வீரர்கள் என்ன ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், சிவபக்தி. அச்சோ ஒரு பயங்கரமான சிவத்தொண்டர் எல்லாருக்கும். அப்பா அது போதும் எனக்கு. அவங்க அப்பா கேட்ட ஒரே குவாலிஃபிகேஷன், சிவபக்தர்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிடும். நல்லா செல்வம், இங்கே எந்த குறையும் வைக்கல சாமி. கல்யாணம் விமரிசையாக நடக்க போகுது. மாப்பிள்ளை அழைப்பெலாம் முடிஞ்சு மாப்பிள்ளை இப்போ கல்யாணத்துக்கு வரப்போகிறார். காலையில் பொண்ணை எழுப்பி நலங்கள்லாம் வச்சு குளிக்க வச்சு அலங்காரம். அவ்வளோ பெரிய கூந்தல். இந்த காலத்துலாம் பெண்களுக்கு ஜவுரி முடி வைக்கணும். அன்றைக்கெலாம் அவளுக்கே அவ்வளோ அழகான கூந்தலாம். அப்படி ஒரு கூந்தலில் பூ சுற்றி ஜடை போட்டு அப்படி உட்கார வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம் இருக்குது. என்னுடைய குழந்தை அவ்வளோ சிவபக்தை, நல்ல ஒரு பக்தனாக வந்திருக்க. இதை விட என்ன வேணும்? என்னுடைய அந்த பக்தி தொடரும், அவ்வளோதான். சுவாமி கிளம்பி வந்துட்டார். சில இடங்களுக்கெல்லாம் அம்பாள் கிட்ட சொல்கிறதே இல்லை. அவர் ஏற்பகை நாயனார் சரித்திரத்துலேயும் அடியேன்னு சொன்னால் அடியேன்னு சொல்லலை. சேக்கிழார் சொன்னார், சொல்லிட்டு வந்தாரா சொல்லிட்டு வரலையா தெரியலையேன்னு போட்டு. அவரும் சொல்லலைன்னு போட. ஏன்னா அம்பாள் கிட்ட இதை சொன்னால் இப்படி தான் சோதிப்பியாப்பா அப்படின்னு கேட்டுருவா. சொன்னாரா சொல்லலையான்னு தெரியலன்ட்டு. இதுக்கு அடியேனுடைய ஒரு புத்தியே இதுக்கும் சொல்லியிருக்க மாட்டார். ஏன் என்ன கேட்க போகிறார்? அப்படியே வேதியர் முனிவர், தவ முனி, மிகப்பெரிய முனிவர் அப்படி வந்துட்டார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். மானக்கஞ்சார நாயனார் ஆசையாக சிவபக்தியில் வளர்ந்த குழந்தை கல்யாணம். இவ்வளோ பெரிய சிவபக்தர் வராரு. வாங்க சுவாமி, வாங்க வாங்க. என்னப்பா வீட்டில் ஏதோ விசேஷம்? ஆமாம், என்னுடைய மகளுக்கு கல்யாணம். மாப்பிள்ளை சிவபக்தர், வீரன். நல்லது நல்லது. சரிப்பா கிளம்பணும், உன் பொண்ணை கூப்பிட ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருநீர் கொடுக்கு. ஆஹா, இதை விட பாக்கியம் என்ன? மணப்பெண்ணை அழைத்துவான். மாப்பிள்ளையே இன்னும் வரல, இவர் கூப்பிடுற. சரி அப்பா தானே. இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன, ஏற்பகை நாயனார் மனைவி கையை பிடிச்சின்னு போறாரு. உலகம் கேட்கலாம், அவர் கொடுத்தார். இவ எப்படி தயக்கம் இல்லாமல் போனா அவளுக்கு தெரியுமா வந்தது இறைவன், நான் அப்பா கையன்னு பிடிச்சா. அது மாதிரி இங்கே இந்த பொண்ணையும் கூப்பிடுற. ஏன்னா ஒரு சிவ அடியார்களும் தந்தைக்கு ஒப்பானவர். அந்த பெண் வரா, அவ்வளோ அழகா இருக்கா. மா நமஸ்காரம் பண்ணிக்கோமா, விபூதி தருவார்மா. மிகப்பெரிய தவம் புரிந்த தவசீலர் நம்முடைய இந்த விழாக்கு வந்ததே ரொம்ப பெருசு. அவர் கிளம்பணும் போல இருக்கு, நீ நமஸ்காரம். அந்த பெண் அப்படியே விழுந்து வணங்குகிறாள். அவளுடைய கூந்தல் இப்படி விழுது. இவர் பார்த்தார்,
பொதுவாக பெண்கள் தான் இன்னொரு பெண்கள் கிட்ட என்னப்பா இவ்வளோ முடியான்னு கேட்பாங்க. பெண்களுக்கு நான் சொல்கிறது புரியும். சில பெண்கள் குறைஞ்ச முடியும்னா, சி நமக்கு மட்டும் முடியே வளரலையே, நீங்கள் என்ன ஆயில் தடவுறீங்க, இதெல்லாம் பெண்களுடைய குணம்ல. சுவாமி அப்படி பார்த்தார், இவ்வளோ பெரிய முடியா முதல்ல சுவாமி பார்க்குற. இன்றைக்கெலாம் பெண்கள் அந்த பாப்டு ஹேர்னு இருக்காங்க. அந்த காலத்தில் கூந்தல் அப்படின்றது தான் மிக மிக அழகான விஷயம். அப்படியே சுவாமி பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு அந்த பூநூல்னு சொல்லுவாங்க, முப்புரி நூல்னு சொல்லுவாங்க, அது பஞ்சவடின்னு பேர். சில தவசீலர்கள் நல் பெண்ணின் கூந்தலினால் அந்த பூநூல் அணிவார். இவ்வளோ பெரிய லாங் ஹேரை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு பெண் மாதிரி இவர் பேசு. இவர் யார்? தாயுமானவர் தானே. அம்பாள் தன்மை வந்துடுச்சு போல் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு இவர் சொல்கிறார், எனக்கு பஞ்சவடிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட கூந்தலுக்கு காத்துட்டு இருந்தேன், கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி கொடுப்பீங்களான்னு எந்த சமயத்தில் கேட்குறாரு. இன்னும் சில மணி துளியில் கல்யாணத்துக்கு அந்த காலத்தில் முடி என்பது மங்களமான விஷயம். பெண்கள் திருமணத்தின் பொழுது அதெல்லாம் எடுக்கவே மாட்டார். முடி என்பது உயிருக்கு ஒப்பாக கொடுப்பார்கள், அது வேற விஷயம். அதுவும் திருமணத்தின் பொழுது ஒரு திருமணமாகும் பெண்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டார், அமங்கலம்னு நினைப்பார். அந்த சமயத்தில் சுவாமி கேட்குறார், எனக்கு இந்த முடி வேணும். உடனே இந்த பொண்ணு எழுந்து நிற்கிறா. அவங்க அப்பா இப்படி பார்க்குறார். அந்த பொண்ணு இப்படி முடியை போட்டு இப்படி உட்காந்துட்டார். ஒரு பார்வை. உடனே அவங்க அப்பா அந்த முடியை, அவ்வளோ பெரிய நீண்ட கூந்தல், இதை நான் சொல்ல, இந்த காலத்து பெண்ணாக இருந்தால் இதை தான்ப்பா ரொம்ப நாளாக உன்னை கேட்டேன், நீ தான்ப்பா ஒத்துக்கல அப்படின்னு இந்த காலத்து பெண்களாக இருந்தால் இதை தான்மா ஸ்டைலாக கேட்டேன் அப்படின்வாங்க. இல்லை வேறு மாதிரி சொல்லுவாங்க, முடி தானே வேணும், இந்தாங்க ஜவுரி தான் எடுத்து கொடுங்கன்னு கொடுத்துருவாங்க. இது ரெண்டும் இல்லைங்க. அந்த கூந்தலை கேட்குறார். அந்த பொண்ணு அவ்வளோதான் கொடுத்துட்டான். அடுத்த நிமிஷம் கல்யாணம், வரமாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிப்பாரா, எதையுமே நினைக்கல அவர். உடனே எடுக்கிறார், அதை அறுத்து சுவாமி கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா சோதிப்பார். ஆனால் அந்த விஷயத்தை சீராளனுடைய அந்த தலைக்கறி அவர் சாப்பிட்டதா எங்கேயுமே இல்லை. அடுத்ததாக தான் சிறுத்தொண்டருக்கு வரப்போர், எங்கேயுமே இல்லை. அவர் முடியெல்லாம் வாங்கிக்கல. அடுத்த நிமிடம் இல்லை, சுவாமி அழகாக வந்தார். வந்து திரும்பி பார்த்தா முன்னை விட அழகான இன்னும் நீண்ட கூந்தலாக இருக்கு. சுவாமிக்கு ஒரு விஷயம் கொடுத்தா அது பல மடங்கு வரும்ன்றதுக்கு இதுதான். ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுங்க, நம்ம குடும்பமோ தலைமுறையோ பசியில் இருக்க மாட்டோம். என் குழந்தை ஏதாவது ஊரில் இருப்பான், படிக்க போயிருப்பான், இங்கிலாண்டில் இருப்பான், ஆஸ்திரேலியாவில் இருப்பான், அவனுக்கு பசிக்காது. இங்கே நான் கொடுக்கறது அங்கே வேறு உணவாக அவனுக்கு கிடச்சிடும். அதுதான் உண்மை. இப்போ இவ்வளோ பெரிய கூந்தலோடு இருக்கார், அருமைன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே அழுகையாக வருது. நல்லா இருப்பேன்ட்டு சுவாமி மாறிடும். அதுக்குள்ளே மாப்பிள்ளை வந்துட்டார். அதுக்குள்ளே ஊர்லலாம் பரவிடுச்சு. அந்த பொண்ணுக்கு சிவபெருமானே வந்துட்டார். வந்து அவளுடைய நீண்ட கூந்தலை கேட்டார். மானக்கஞ்சார நாயனார் கொடுத்துட்டார். அப்படியான இவருக்கு வந்து அப்படி வேகமாக வரார். எதுக்கு ஹேர் கட் பண்ணிங்கன்னு கேட்கல. நம்ம போனால் அந்த வேதியரையும் சிவனையும் தரிசனம் பண்ணலாமேன்னு வர்றதுக்குள்ளே சுவாமி நீண்ட கூந்தலை கொடுத்துட்டு கிளம்பிட்டு வந்தார். காணும். ஆனால் ஒரு சந்தோஷம், சுவாமியால் திருமணத்தன்று நேரடியாக அப்படியே கொண்டாடப்பட்ட ஒரு பெண் என்னுடைய மனைவியா, இது சுவாமி பிரசாதம்னு ஏத்துண்டார். யாரு? இப்ப பாருங்க, இந்த இடத்துல நிறுத்துறேன். மானக்கஞ்சார நாயனாரா மாறத்துக்கு யார் முடி கொடுத்தா? அந்த பெண். அப்ப மானக்கஞ்சார நாயனார் பெருமையோடு நாயன்மார் என்று கம்பீரமாக உள்ளே சிவசன்னதியில் நிற்கின்றார் என்றால் அந்த பெண்ணினுடைய தொண்டும் காரணம் என்று அவரை வணங்குவோம். அந்த அம்மாவை 2வது தடவை வேணா வணங்க போறோம் திரும்பியும். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு. ஏயர்கோன்றது ஊர், அதாவது குடி, கலிக்காமர்ன்றது பேர். கல்யாணம் ஆயிடுச்சா, சந்தோஷமாக இருக்கா, சிறந்த சிவபக்தர். இப்போ சுந்தரர் மீது பக்தி உண்டு. சமகாலத்தவர். சில நாயன்மார்கள்லாம் சமகாலமாக இருந்திருக்காங்க. ஞானசம்பந்தரோடு சமகாலத்தில் நாவுக்கரசர், திருநீலநக்கர், யாழ்ப்பாணர் இவங்களாம் இருந்திருக்காங்க. இப்போ சுந்தரர் வாழ்ந்த காலத்தில் சேரமான் பெருமான், ஏர்கோன் கலிக்காம நாயனார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடியார்கள் சமகாலத்தவர். சுந்தரர் மீது பக்தி உண்டு. இப்போ இவருக்கு இந்த செய்தி நம்ம எந்த இடத்துல விட்டோம்? பறவை நாச்சியாரிடத்தில் சுவாமி அப்படியே ஜடா முடியோட போய், என்ன அவனோட வாழ மாட்டியா, ஒரு தடவை மன்னிச்சு விட, எனக்கு தமிழ் பாட்டு கிடைக்கலன்ட்டு, சாமி நீங்களே வரணுமா அப்படின்னு அவ ஏற்றுக்கிறான். இந்த விஷயம் ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு கேட்கிறது. கேட்ட உடனே கோபம் வருது. என்ன சுவாமிக்கு ஏதோ சகமார்க்கம்னு சொன்னார், சிவனடியார்னு பார்த்தேன். மானக்கஞ்சாரருடைய மகளும் ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் வருமடியார்களை எல்லாம் கவனிப்பார்கள், உணவு கொடுப்பார்கள். இவர்கள் இங்கே சிவத்தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க.
எங்கள் ஊர் எங்கன்னா வைத்தீஸ்வரர் கோயிலேருந்து ரொம்ப பக்கத்து. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்த தடவை வைத்தீஸ்வரர் கோயில்னால் ஏர்கோன் கலிக்காம நாயனார் இருந்த ஊருக்கு நம்ம போகணும். இவருக்கு விஷயம் பரவிடுச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க, சாமியே போய் நடந்து போய் திருவாரூரில் போய் சேர்த்து வச்சாராம். எல்லாரும் அப்படியே சந்தோஷப்பட்டாங்க. இவருக்கு மட்டும் கோவம். சுவாமி எதுக்கெல்லாம் கூப்பிடணுன்னே இல்லையா அந்த சுந்தரருக்குன்னு சுந்தரர் மேலே முதலாக கோவம். இவர் எங்கேயாவது போவார், யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பார், சிவபெருமான வீதியில் அலைய வைப்பாரா அப்படின்னு அவருக்கு தாங்க முடியல. யாருக்கு? நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனார். ஏன்னா இந்த அடியாரை பற்றியும் நம்ம கம்மியாக தான் கேட்டிருப்போம். ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு தாங்க முடியல, ரொம்ப மனம் வருந்துகின்றார். மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க அது சுவாமி மேலே இருக்கக்கூடிய அதெல்லாம் கூடாது. சுவாமியை வீட்டு பிரச்சனைக்கு இவர் தூது அனுப்புவாரா? சுவாமி திருவாரூர் தியாகராஜா நடந்து போனோமா இவர் வீட்டு பிரச்சனைக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயம் ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லி சுந்தரருக்கும் தெரியுது. ஆஹா, ஏர்கோன் கலிக்காம நாயனார் சிறந்த சிவபக்தர்னு கேட்டிருக்கேன், இன்னும் அவரை சந்திக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருக்கு என் மேலே கோவமா? சிவபெருமானே, நான் என்ன பண்ணுறது? உரிமையில் உன்னை கூப்பிட்டுட்டேன், ஆனால் இன்னொன்று சிவனடியார் என்ன ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நினைக்கிறான். நீ தானே காரணம், நீ தான் எங்களை சேர்த்து வைக்கணும். இப்போ தான் மனைவிக்கு தூது போனேன், இப்போ அடுத்த அடியாருக்கும் நானே தூது போனோமா? ஆமாம், உன்னை விட்டால் எனக்கு யார்? தூது போனோமா? சரி, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு தான் கைவசம் ஒன்று இருக்கேன். என்ன? நாவுக்கரசர் கொடுத்த சூளை நோய் இன்னும் பாக்கி இருக்கு. சூளை நோய் கொடுக்குறேன், அதுக்கு மருந்தே நீன்னு சொல்லிடுறேன். துடிக்க துடிக்க வலிக்கும், நீ போனால் சரியாகும். விபூதியில் கூட நான் சரியாக்க மாட்டேன், நீ போ. நீ போன உடனே சரியாகும். ஆகா, அந்த திருநீர் மாதிரி இந்த சுந்தரர் வந்தால் குணமாகுதுன்னா அப்போ எப்பேற்பட்டவர், இவருக்கு இவர் தூது போனது தப்பு இல்லைன்னு புரிஞ்சுப்போம். சரி சரி, நல்ல ஐடியா. சூளை நோய் கொடுத்தாச்சு, துடிக்க துடிக்க வலிக்குது. மருத்துவர்கள் மருத்துவம் எல்லாம் பார்த்தாச்சு, இல்லை. அப்போ சுவாமி அவர் கனவுல போகிறார். கவலைப்படாதே ஏர்கோன் கலிக்காம நாயனார், அடியார்களுக்கு அடியார்கள் தான் மருந்து. சுந்தரன் வருவான், உன்னுடைய வயிற்று வலியை சரியாக்குவான். சுவாமி முதல் தடவை தூது போனார், மாறுவேடத்தில் தோத்தார். ரெண்டாவது தடவை சிவபெருமானாவே போய் பரவினாச்சியாரிடம் ஜெயித்துட்டார். மூணாவது தடவை ஏர்கோன் கலிக்காம நாயனாரிடம் சுவாமியின் தூது செல்லுபடியார். சொன்னது சுவாமியாவே இருக்கட்டும், அது என்ன சுவாமியை நடக்க வச்ச சுந்தரரால் தான் என் வயிற்று வலி சரியாகவே, இந்த வயரே வேணும்னு அறுத்துக்கிறேன். அன்று இரவு சுந்தரர்கிட்டையும் போய் சொல்லிட்டேன், இந்த பாரு சுந்தரர், நீ தான் போய் அவருடைய வயிற்று வலியை தீக்கணும். அப்பா, சரி ஐடியா, நல்ல ஐடியா, நான் போய்டுறேன் காலையிலன்னு சுந்தரர் கிளம்பிட்டு. இவர் வருகை அப்படின்றத கேட்கிறார்கள். பெரிய பக்தர் இல்லையா, இவர் வர்றது அப்படியே பரவி போகுது. ஏர்கோன் கலிக்காமனார் துடிக்கிறார். அவங்க மனைவி சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, சுந்தரர் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காராம். உங்கள் வயிற்று வலி என்னது? ஏன்னா பார்க்க எந்த துணியோடு வரான்? உங்கள் வயிற்று வலி தீக்க சுவாமியே சொன்னாரோ, சுவாமி இதுக்கெல்லாமா யூஸ் பண்ணுறது தப்பு அப்படின்னு வாழை எடுத்தார். இந்த வயிறு இருந்தால் தானே வலிக்கும், அந்த வயிறே வேணான்னு அப்படியே அறுத்தார். அப்படியே ரத்த வெள்ளத்தில் விழார். அந்த சமயத்தில் சுந்தரர் வரார்னு எல்லாரும் வராங்க. அந்த சுந்தரர் வரார்னு கேட்கறதுக்கு ஒரு நொடி முன்னாடி மானக்கஞ்சாரரின் மகள் இருக்கிறாள் அல்லவா, இப்போ யார்? ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய துணைவியாக இருக்கா இல்லையா, அவர் அப்படி இறந்ததை பார்த்த உடனே, இவர் இல்லாத இடத்துல ஒரு நொடி கூட வாழ மாட்டேன் சிவபெருமானே, நானும் வரேன்னு வாழெடுத்து அறுக்கும் பொழுது சுந்தரர் வராருன்னு. அந்த பெண் நினச்சா தன்னை வெட்டி கொண்டிருக்கிறார். வைத்து விட்டாள். அப்பா வளர்த்த வளர்ப்பு. அடியார் வராரு, உணவு கொடுக்காம புருஷனோட போயிடுவியா? போகிறது ஸ்வர்க்கமே இருந்தாலும் கைலாயமே இருந்தாலும் அடியார் வந்திருக்கார், அவரை மதிக்காமல் இறந்து கூட போயிடுவியா நீ? அதனால தான் சொல்கின்றேன் நண்பர்களே, எவ்வளவு நாட்கள் நீங்கள் அடியாரை அழைத்து உணவு கொடுக்கின்றீர்களோ நம்ம நல்லா இருக்கும். அதுதான் மாறல், அதுதான் செய்தி. உடனே என்ன பண்ணுறா? ரத்தம் வழியுது, அப்படி ஓரமாக வைக்கிறான், கதவை சாத்துறான். ஏன்னா ரத்த வாடை வந்துடும், ரத்தம் தெரிஞ்சிடும். சுந்தரருக்கு இதெல்லாம் அமங்கலமான விஷயங்களை அவர் பார்க்கக்கூடாது. இப்போ புரியுதா? இந்த சமயத்தில் ஒரு நிமிஷம் நம்ம அப்பூதி அடிகளாருடைய மனைவியை நினச்சிக்கலாங்க. அப்பூதி அடிகளார்ன்ற ஒரு அடியார் சிவனை விட குருவாக நாவுக்கரசரை வணங்கியே நாயன்மாராக மாறிட்டார். சிவனை வணங்கிய நாவுக்கரசரும் நாயன்மார், நாவுக்கரசரை வணங்கிய அப்பூதி அடிகளும் நாயன்மார். அவர் பக்தி பெரிய பக்தி. அந்த மனைவி என்னங்க பண்ணா? கணவரால் அவரை பிடிக்கும். அந்த பெரிய திருநாவுக்கரசு இறந்து விட்டான், சிரிச்சுண்டே வந்து சாப்பாடு போடுனா, அங்கே வந்து அடியாருக்கு உணவு கொடுத்த அப்பூதி அடிகளுடைய
மனைவியை இந்த சமயத்தில் வணங்கும். திங்களூரில் வாழ்ந்த பெருந்தை. இப்போ திருப்பி ஏற்கொன் கலிக்காம நாயனாருக்கு வந்துடலாம். இந்த அம்மா கதவை மூடுறாங்க. கணவர் இறந்துட்டாருன்ற அழுகையை காமிக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்கிறது சுந்தரர், மிகப்பெரிய அடியார். இவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது எந்த அளவு அவங்க ரெண்டு பேரும் அணுக்கமான ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஷிப்னு இவங்களுக்கு புரியுது. அவருக்கு தான் வேற கோணத்தில் வருத்தம். அவரும் கெட்டவர் இல்லையே. கதவை சாத்துறார், விளக்கு ஏற்றுகிறார். வேற விஷயத்துக்கு விளக்கு ஏற்றணும், ஆனால் விளக்கு ஏற்றுறானாம். வேலைக்காரர்களையெல்லாம் பார்த்துட்டு எல்லா விஷயங்களும் பூலாம் கட்டுங்க, பூரண கும்பம் கொடுங்கன்றான். பூரண கும்பத்தோடு சுந்தரரை வரவழைக்கின்றார். வந்த உடனே சுந்தரர், அம்மா வணக்கம், உங்களுடைய மானக்கஞ்சார நாயனார் மகளா அப்படிலாம் சொல்ல சிரிக்கிறான். ஐயா அமுது பண்ணணும். அமுது பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், அமுது பண்ணாமல் போக மாட்டேன். அவருக்கு ரொம்ப தீராத சூளை நோயா சுவாமி, என்னை பார்த்தா அவருக்கு தீர்ந்துடும்னார். அவரை பார்த்து அவரிடம் வணக்கம் செலுத்தி அவரிடம் ஆசி பெற வந்திருக்கின்றேன். சுந்தரர் பக்தியோட தான் சொல்லும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பணியாளை ஒரு மாதிரி அர்த்தத்தோடு பார்த்தாலாம், சொல்லாதன். அந்த பணியாள் அதுக்கு மேலே சிவத்தொண்டர் இல்லத்து பணியாள். அடுத்த ஒருத்தரை பார்க்க போகிறோம், சிறு தொண்டர் வீட்டு ஒரு பணியாள். அவர் சொன்னார், அவர் பள்ளி கொண்டிருக்கின்றார். தூங்குறாரா இல்லை மொத்தமாக தூங்கிட்டாராலாம் சொல்ல, படுத்துட்டு இருக்கார், பள்ளி கொண்டிருக்கின்றார். உடனே சுந்தரர், இருமா நான் உன்னுடைய அமுதை ஏற்றுக்கொள்கின்றேன். அவரை பார்த்து பள்ளி கொண்டிருக்கின்றார் என்றால் நான் வந்தும் எந்த அளவு வயிற்று வலியாக இருக்கணும். நான் முதல்ல அவரை போய் பார்த்து வைத்த வலி தீந்துடும் இல்லையா அப்படின்னு ஓடி போய் கதவை திறந்துட்டேன். திறக்கும் பொழுது பார்த்தா வயிற்றை கீறி ரத்த வெள்ளத்தில் ஏற்கொண்டு கலிக்காம நாயனார் இறந்து கிடக்கின்றார். இவருக்கு ரொம்ப துடிச்சிட்டார். நான் சிவபெருமான தூது போக வச்சேன், மிகப்பெரிய பரம்பொருளை நான் தவறாக அழைத்து விட்டேன் என்பதற்காக தானே இவர் போனார். சகமார்க்கம் எதெல்லாம் கேட்குறார் சுந்தரர். ஒரு இடத்துல போயிட்டு கரிசோறுன்னு கேட்குறார். அது என்ன கரிசோறு? தவறானதல்ல, கரீனா வெஜிடபிள் ரைஸ் கேட்குறார். இங்கே நல்ல உணவுனா கொஞ்சம் வாட்டமாலாம் கேட்குறார். கரிசோறு கேட்குறாரு, சென்ட்டு கேட்குறார். நீங்கள் சொல்லுங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு யாராவது துபாய் போனால் என்ன கேட்பீங்க? நல்ல சென்ட்டாக வாங்கின்வாடா நம்ம யார்கிட்டங்க சொல்லுவோம்? ஃப்ரெண்டுக்கிட்ட தானே சொல்லுவோம். மனைவியோ ஒரு குழந்தைய படிப்புக்கு அனுப்பும் பொழுது குழந்தைகிட்ட பார்த்து வாடா ராஜா, நல்லா படிச்சுட்டு வரணும்டா அம்மா அப்பா, அப்படி தான் சொல்லுவோம். என்னடா போயிட்டு நல்லா அப்பாவுக்கு 2 சென்ட்டை வாங்கினுவான்னு கேட்க மாட்டீங்க. அதே ஒரு ஃப்ரெண்டு போகும்போது என்னடா வேணும், வரும்போது நல்ல ஒரு சூப்பர் சென்ட்டாக வாங்கினோடா. அப்போ அந்த பாவம், அந்த எதிர்பார்ப்பு யார்கிட்ட வர எதிர்பார்ப்பு? நண்பன் கிட்ட. கைமாத்தா காசு கூட, வீட்டில் அவள் கேட்குறா, என்ன சிஸ்டர் கேட்குறாங்களா, இந்தா தரேன். அது மாதிரி தான் பறவையார் கேட்குறார், நீ கொஞ்சம் நெல் கொடு, கொடுத்துறேன். நான் எப்படி தூக்கின்னு போவேன், இந்த அளவு கொடுத்துட்டா, ஆளை வச்சு டிரான்ஸ்போர்ட்டும் கொடுத்துரு. நீள நினைந்த அடியேன் உன்னை நித்தலும் கை தொழுவேன். இதெல்லாம் உரிமையாக ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது ஒரு பக்தி. நமக்கு கூட எப்பாவது முருகன் கிட்ட எனக்கு இருக்குது, நான் ரொம்ப அறிவில்லாதவள், ஆனால் உங்ககிட்ட சொல்கிறேன், என்னடா முருகா வரமாட்டியான்னு ஒரு சமயத்தில் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீனு இருக்கக்கூடிய முருகன், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு அழக்கூடிய முருகன் கிட்ட தான் சொல்ல, என்னடா முருகா அப்படின்னு ஒரு கல்யாண வயசில் நம்ம முருகன் கிட்ட அப்படியும் பேசிருப்போம். அது ஒரு பாவம். அதுதாங்க நம்ம மதத்தினுடைய பலமே. எப்படி வேணாலும் சுவாமி இது பண்ணலாம், கடவுள் தப்பு அப்படிலாம் கிடையாது. கிட்ட போகலாம், திட்டலாம், வைதாரையும் வாழ வச்சிருவானே முருகன் தான். அந்த உரிமை நமக்கு உண்டு. இவருக்கு என்ன புரியலையே, நான் சுவாமி மேலே வச்சிருக்கிற பக்தி வேறையாச்சு, என்னால் இவர் உயிர் போயிடுச்சா, இனி நான் வாழலாமா? ஒரு அடியாரை கொன்ற பாவம், சிவனை அலைய வச்ச பாவம்னா எனக்கு கிடையாது. அவர் எனக்கு தான் பண்ணுவார், எனக்கு படாமல் யார் பண்ணுவார்? அதுக்கு உயிரை விட மாட்டேன். நான் ஒரு அடியார் உயிர் போன பாவம் எனக்கு இருக்கும், இனி வாழலாமான்னு அவர் எந்த ஒரு ஆயுதத்தால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரோ அந்த ஆயுதத்தை எடுத்து இவர் வைத்தறதுக்கு அவர் ஒன்றும் புரியல. மானக்கஞ்சாரர் மனைவிக்கு இது என்னது, மானக்கஞ்சாரர் மகளுக்கு அவர் போயாச்சு, இவர் போறார், நம்ம வீட்டில் என்ன நடக்குது? சிவத்தொண்டு பண்ற குடும்பம் இல்லையா? அதுவரை சிரித்து கொண்டு அடியாரை வரவேற்ற முன்பு மானக்கஞ்சாரருடைய மகளாக முடி கொடுத்தவள் இப்ப ஏயர்கோன் கலிக்காம நாயனாரின் மனைவியாக கணவன் இறந்த துக்கத்தை மறைத்து பூரண கும்பம் குத்து விளக்கோடு அடியாரை வரவேற்று திரு அமுது தருவேன், இது என்னுடைய குலப்பழக்கம்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அம்மா எப்பேற்பட்ட. உடனே நானும் வெட்டிப்பேன் வராரு. ஏர்கோன் கலிக்காம நாயனருக்கு சுவாமி உயிர் கொடுத்துட்டார். ஆஹா நீங்க வெட்டிக்காதீங்கன்னு கையை பிடிக்கிறார். எழுந்தது ஏர்கோன் கலிக்காம. சுவாமி வந்து அருள் புரிகின்றார். சுந்தரர் தொண்டு மிகப்பெரிய.
ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய அந்த தைரியம் இருக்கு பாருங்க, வைராகியம் பெருசு. ஆனால் 2 நாயன்மார்களை கொடுத்த மானக்கஞ்சாரருடைய மகள், நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய மனைவி, அவர்களும் இந்த பெரிய புராணத்தில் மறக்கக்கூடாத பெண்ணடியார். அவர்களை வணக்கம். இந்த மட்டில் ஏர்கோன் கலிக்காம நாயனாரை இந்த இடத்தில் நிறைவு செய்து, நேத்திக்கு என்ன சொன்னங்க, அந்த ஆஸ்பத்திரி பேர் ஞாபகம் இருக்குங்களா? அத்திக்கோட்டை ஆஸ்பத்திரி. அம்மா அழகாக சொல்லிட்டேன். அது என்ன அத்திக்கோட்டை? எங்கள் ஊரில் தான் இருக்குது, மயிலாப்பூர். யாராவது கேள்விப்பட்டிருங்களா? மயிலாப்பூரில் அத்திக்கோட்டை ஆஸ்பத்திரி. இன்றைக்கும் இப்படி கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் 70-80 வயசு பாட்டிங்க, அவங்கக்கிட்ட அத்திக்கோட்டை ஆஸ்பத்திரி என்னென்னா, அத்திக்கோட்டையா ராமகிருஷ்ணா மட் ஹாஸ்பிட்டல்னு வாங்க. எல்லாருக்கும் ராமகிருஷ்ணா மட் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, தர்மசாலை, அது தெரியும். அதுக்கு பேர் தான் அத்திக்கோட்டைன்னு தெரியுமானா பாதி பேருக்கு தெரியும். அந்த ஜெனரேஷன்ஸ்லாம் இதுக்கப்புறம் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. என் கணவருடைய பாட்டிலாம் கல்யாணம் ஆகி நான் போகும்போது அம்மா அத்திக்கோட்டை ஆஸ்பத்திரி போகிறேன்னு சொல்லிட்டு போனதே ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ அவங்க இல்லை, நான் அத்திக்கோட்டை. அப்போ தான் ஏன்னு கேட்கும்பொழுது என் குருநாதர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தார். அத்திக்கோட்டைனா எதனால்? இந்த அடியார் 63 இல்லை, ஆனால் மறக்கப்படக்கூடாத அடி. 7 வயதில் ரொம்ப செல்வ சீமாட்டி, பல காலம் தவமிருந்து பிறந்த பெண். அவள் பெயர் பூம்பாவை. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் தான். தோழிகளோடு விளையாடுறான். அப்பா பெரிய பணக்காரர், சிவனேசர், வணிகம். துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடி. இது வாயிலார் நாயனார். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரையில் மயிலையில் பவளம் ஒதுங்குமா. பவளம் ஒதுங்கிறதோடு நிற்காதான். இப்போ போனீங்கன்னா மெரினா பீச் கிட்ட ஒரு லைட் ஹவுஸ் வந்துட்டு போகும், பார்த்துருப்பீங்க. ஒரு லைட் அப்படி வந்துட்டு போகும். அது மாதிரி வரக்கூடிய கப்பல்களுக்கு அந்த கரையில் வந்த பவளங்கள் ஒளி கொடுக்குமா. அங்கே நிறைய ஒளி ஒளியாக இருக்குது பாருங்கள், பவள ஒளி. இதுதான் மயிலாப்பூர் வாங்கன்னு வரும். அவ்வளோ வளமான ஊரம் நம்ம ஊரெல்லாம். அப்போல்லாம் இந்த மயிலை செய்தியெல்லாம் பெரிய தூரம்லாம் கிடையாது. இன்றைக்கும் இதெல்லாம் அந்த நம்ம புக் எக்ஸிபிஷனால் தான் நமக்கு லேட் ஆகுது. ஆனால் ஆகட்டும், அதனால நிற்க காத்துட்ருக்கு. அதனால தான் இன்றைக்கி முன்னாடியே கிளம்பி முன்னாடி வந்துட்டேன். புக்கு எக்ஸிபிஷனுக்கு நான் எவ்வளோ நேரம் வேணாலும் டிராஃபிக்கில் இருக்க ரெடியாக இருக்கேங்க. புக் படிக்க அடுத்த தலைமுறை வந்தால் போதும். அந்த புத்தக பழக்கமே குறைஞ்சின்னு வரக்கூடிய சமயத்தில் புத்தகம் வாங்க மக்கள் வருகின்றார்கள் என்றால் அரை மணி நேரம் கூட நான்லாம் டிராஃபிக்கில் நின்று 7 மணிக்கு வரேன். பரவாயில்ல, தப்பே இல்லை எனக்கு. இப்பேற்பட்ட ஒரு செல்வ பெருமகள், குழந்தை பிறந்தா வளர்றா, சிவபக்தி. அவங்க அப்பாவுக்கு ஆசை, எப்படியாவது சம்பந்தருக்கு இவ்வளோ மனம் முடிக்கும். 7 வயது பாம்பு தீண்டி இறக்கின்றான். இறந்த குழந்தை, அவருக்கு மனசே இல்லை. குழந்தையனுடைய எலும்பையும் சாம்பலையும் ஒரு பானையில் வச்சு ஒரு கொட்டா போட்டு, குழந்தை பானை அந்த எலும்பு சாம்பல் கூட வெயிலில் இருக்கக்கூடாது, அப்படி பூ மாதிரி வளர்த்த பூம்பாவை பேரே. சில அப்பாக்கள்லாம் பெண்களை மகாராணி மாதிரி வளர்ப்பார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்படிலாம் அந்த மாதிரி அப்பாக்கள் யாருக்கெல்லாம் இருந்தால் அவங்களுக்குலாம் அப்படியே நமஸ்காரம், கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம். சரி, அதெல்லாம் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, சாமி அப்பாவாக இருப்பார் நமக்கு, அவ்வளோதான். அப்போ அந்த பெண் மாய்கின்றாள். அவளுடைய அந்த எலும்பும் சாம்பலும் கூட வெயிலில் பட்டுடக்கூடாது, கொட்டா போட்டு வைக்கிற. ஹஸ்திய கொட்டா போட்டு வச்சது தான் ஹஸ்தி கொட்டகை அத்தி கொட்டையாக மாறிடுச்சு. அத்தி கொட்டை பேர் மறுவிடுச்சு. அந்த எந்த இடத்துல சிவனேச செட்டியார் வாழ்ந்தாரோ, மகளுடைய சாம்பலையும் எலும்பையும் கொட்டகையிட்டு பாதுகாத்தாரோ, அந்த நிலத்தில் அந்த செட்டிமார்கள் வம்சத்தில் வந்தவர்கள் தான் ராமகிருஷ்ணானந்தருக்கு அந்த நிலத்தை எழுதி வைத்தார்கள். எந்த இடத்துல சிவம் நடந்ததோ, பக்தி நடந்ததோ, அந்த இடத்துல இன்னைக்கும் ராமகிருஷ்ணா மடம் பல அறப்பணிகளை சீரும் சிறப்புமாக செய்கிறார்கள். அவள் ஹஸ்தி இருந்த இடம் அங்கே மருத்துவமனை. அதனால்தான் அதுக்கு பேர் அத்திக்கோட்டை ஆஸ்பத்திரி. சொல்லும் பொழுதே சிலிர்க்குது. அதாவது சில அற்புதங்கள், அருளாளர்களால் நடந்த அற்புதங்கள் நடந்த இடம் இன்னைக்கும் அந்த அற்புதம் மாறாமல், சக்தி மாறாமல் இருக்கும். இன்னைக்கும் அங்கே அறப்பணி தானே. அது அந்த செட்டியார்கிட்டயே இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு ஃப்ளாட்டாக மாதிரி இருக்கும்ல.
அதெல்லாம் பெரிய ஃப்ளாட்டாக இருக்கட்டும், அமெனிட்டிஸோட, ஸ்விம்மிங் பூலோட அப்படி இருக்கலாமே, இல்லையே, அதுவும் நல்லது தானே. ஆனால் இன்னைக்கு தர்மசாலை, அதே இடம் அத்திக்கொட்டைன்னு வாங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு, அங்கு சம்பந்தர் வருகின்றார் 5 ஆண்டு கழித்து. இது கொஞ்சம் தெரிஞ்ச சரித்திரம்னு ஒரு 3-4 நிமிடங்கள். திரு ஒற்றியூரில் வந்துவிட்டார் சம்பந்தர். அவரை எப்படியாவது மயிலைக்கு வர வேண்டும்னு ஆசைப்படுறார். ரொம்ப சந்தோஷம். அவர் அப்படி ஆசைப்பட்டதால தான் பாடல் பெற்ற தலத்தில் எங்கள் ஊர் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அப்பர் பாடினார்னு கேள்வி கிடைக்கல. இந்த மாதிரிலாம் நிறைய அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் அருளாளர்களை அழைத்து அவர்களை கொண்டாடியதால் தான் பல தலங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 20 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் அப்படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் திரு ஒற்றியூர் அண்ட் மயிலாப்பூர்னு கூகுளில் போட்டிங்கன்னா 19 20 கிலோமீட்டர்னு காமிக்குது. அத்தனை தூரத்துக்கும் ஃப்ளெக்ஸு பேனர் வச்சார். புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபுல்லாக கட் அவுட். அழியா புகழுடைய சம்பந்தருக்கு இதுக்கு மேலே என்னெல்லாம் பண்ணணுமோ அவருக்கு பண்ணார். பெரிய பெரிய இது பூ மாலைகள், பந்தல்கள் 20 கிலோமீட்டருக்கும். வந்தார் மயிலாப்பூருக்கு. சிவனேச செட்டியார் எதிர்கொண்டு வரவேற்கின்றார். கோயிலுக்கு வாங்க சுவாமி பார்க்கலாம். ஆனாலும் உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு வருத்தம் தெரியும். என்ன எதிர்பார்க்க கூட இருக்கிறாங்க? இல்லை இல்லை, உங்கள் மகளை உங்களுக்காக வளர்த்தார். நீங்கள் என்றைக்கு இங்கே வருவீங்களோ மாப்பிள்ளையாக வருவீங்கன்னு நினச்சார் இல்லையா? இப்போ அந்த மாப்பிள்ளையாக நீங்கள் வரல. ஏன்னா அந்த பொண்ணு இதுவாகி 5 வருஷம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையாக எதிர்கொள்ள வேண்டிய செட்டியார் உங்களை வெறும் பக்தியோடு கூப்பிட்றாரு இல்லையா? அந்த வருத்தம் இருக்கும். அப்படியே 5 வருஷம் ஆயிடுச்சா. இன்னும் பாருங்களேன், உங்களுக்கு வச்ச பெண் அந்த சாம்பலாவது சம்பந்தரை அனுபவிக்க வேண்டும்னு அந்த சாம்பலையும் எலும்பியும் வச்சிருக்கு. அப்படியா? எடுத்துன்னு வாங்களேன் அந்த பானையை. கோயில் முன்னாடி வைங்க. கோயிலுக்குள்ள சாம்பல் எடுத்துன்னு போ. கோயில் முன்னாடி வைத்து பதிகம் பாடுகின்றார். அதற்கு பேரு பூம்பாவை பதிகம்னே பேர். மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். ஒன்றுத்துலேயும் பொதியோ போயிட்டியே இதை பார்க்காம என்ன? சிவனடியார்கள் வராங்க. உங்கள் அப்பா பாரு எவ்வளோ பேருக்கு அன்னம் கொடுக்குறார். நீ இருந்தால் நீ இந்த கரண்டி எடுத்துன்னு வாங்க வாங்க இந்த பக்கம் கொஞ்சம் வாங்கன்னு கூட்டின்னு போயிருக்க மாட்டேன். அன்னம் கொடுக்காம பேட்டிய மயிலை அடியார்களுக்கெல்லாம் உன்னை விட யார் நல்லா கொடுப்பான்? வா பூம்பாவாய் போலாமா? ஒரு இடமும் ஒரு பண்டிகைகளை சொல்லி பாடுவோம். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். பங்குனி உற்சவம் நடக்குதே, உற்சவம். அந்த ஒலி கேட்கல? எங்கே போயிட்ட? வா. அவர் பாட பாட மாதம் தோறும் நடக்கும் அந்த ஆதிரை நாள் காணாதே, விளக்கீடு காணாதேன்னு ஒரு பண்டிகைகள் கபாலீஸ்வரருக்கு நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த ஆன்மாக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் பாகங்கள் அப்படியே பெண்ணாக மாறுறா. அந்த ஆன்மாவுக்கு அதுக்கு மேலே அது ஒரு ஹஸ்தியாகவும் எலும்பாகவும் இருக்க முடியல. அப்படியே பெண்ணாக மாறுகின்றாள். உயிர் வரணுமே. ஸ்தபதிகளுக்கு கூட அந்த உயிர்ன்ற கண் கொடுக்கறதுல தாங்க முக்கியம் இருக்கும். என்னத்தை சொன்னால் உயிர் வந்துடும். பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். கும்பாபிஷேகம் நடக்க போது கபாலிக்கு எங்கே போனேன்? தோ வந்துட்டேன். உயிர் வந்துடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு திருக்கோயிலின் கும்பாபிஷேகமும் உங்களுக்கு 1000 பலன்களை உங்கள் வம்சத்துக்கே கொடுக்கும். நம்ம காரணீஸ்வரருக்கு கும்பாபிஷேகமா, நம்ம சிவசுப்பிரமணியருக்கு கும்பாபிஷேகமா, எந்த ஊரில் எந்த சாமிக்கு கும்பாபிஷேகம் என்றாலும் அதை கண்டால் அத்தனை பலன். பெருஞ்சாந்தி என்பது தமிழ் வார்த்தை. கும்பாபிஷேகத்திற்கு பெருஞ்சாந்தி காணாதே போதிய பூம்பாவாயினார். அதான் நிறைவு பாடல். உயிர் வந்துடுச்சு. வந்தவ 12 வயசு பொண்ணா நிற்கிறான். 7 வயசில் போனால் 5 வருஷம் கழித்து கால்குலேட் பண்ணி 12 வயசாக நிற்கிறான். சம்பந்தருக்கு ஒரு 15 வயசு இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பதிகத்துக்கு அப்புறம் சீர்காழியில் நல்லூர் பெருமணம் தான். உடனே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்றார் அப்பா. அவர் சொல்கிறார், உங்கள் பொண்ணு தான் என்னைக்கோ போயிடுச்சு, இது எனக்கு பிறந்த பொண்ணா தோணலை உங்களுக்கு? நான் பாட வந்த பொண்ணு.
பொண்ணாகவும் இதை போய் கல்யாணம் பண்ணிக்கோன்ற அப்படின்ட்டு அந்த ஒரு சம்பந்தரின் சொல்லிற்காக திருமணம் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க அடியார்களுக்கே அமுது படைத்து வாழ்ந்த அங்கம் பூம்பாவை ஒரு அடி. இன்னைக்கும் பங்குனி உற்சவம் 8ஆம் நாள் 63 அன்னைக்கு நம்முடைய கபாலீஸ்வரர் கோயில் குளக்கரையில், அம்மாக்கெலாம் தெரியும், குளக்கரையில் படித்துறையில் அந்த உயிர் வரும் அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஐதீகம் நடைபெறும். நம்முடைய ஓதுவார் ஐயா ரொம்ப அழகாக பதிகம் பாடுவார். பதிகம் பாடிட்டோடனே அவளுடைய உயிர் வரா மாதிரியான ஒரு ஐதீகம். அப்போ எல்லாருமே குடத்தில் நாட்டு சக்கரை வச்சு அதை எல்லாருக்கும் இனிப்பாக கொடுப்பான். அது மாதிரி ஒரு ஐதீகம் நடக்கும். அப்போ அங்கம் பூம்பாவை, அவள் பெயரே அங்கம், அங்கம் கிடைத்ததால் அங்கம் பூம்பாவை. இன்றைக்கும் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். ஒரு செய்தி என்னுடைய தோழி மூலமாக வந்தது. ஒரு 8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு காலையில் எழுந்துக்கிறேன், இந்த விரல் இப்படி மடங்கிடுச்சு. இப்படி பண்ணாதான் வருது, திருப்பியும் கொஞ்ச நேரத்தில் இப்படி மடங்கிடுது. இன்னும் நந்தி மாதிரி இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப அதிகார நந்தி கை மாதிரி இப்படி. இந்த விரல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஃபிங்கர், அதாவது இந்த மோதிர விரல் இருக்கும் இல்லையா, அது இப்படி மாறிடுது. எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியாது. நமக்கு நினைக்கிறோம் நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு. ஒரு நரம்பை சுவாமி பிடுங்கினாலும் அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியாது. அதனால் திருப்பி நான் இப்படி பண்ணுறேன், தானாக இப்படி மடங்கு. என்னால் இந்த விரலை இப்படி பண்ண முடியும். இது என்ன புதுசாக இருக்கே. நம்ம பாட்டுக்கு எங்கேயோ வேலைக்கு போகிறோம், 4 அடியார்களை பார்த்து ஆனந்தமாக பேசுகிறோம். கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி, மருத்துவரை போய் பார்த்துடலாம். இரவே மருத்துவரை போனால், இதுக்கு பேர் ட்ரிகர்னு பேராம். இந்த பிரச்சனைக்கு பேர் ட்ரிகரிங் அப்படின்னு பேராம். இது ஒரு விதமான சத்து குறையிறதுனால எலும்பு சக்தி இல்லாமல் இப்படி மடங்கிடும். அதை நம்மளால் இப்போ நம்ம இப்படி பண்ணால் நம்ம விரல் இப்படி வரணும்ல, அப்போ இப்படி மடங்கிடும். ஒரு B12 கொடுத்தாரு. ஆனால் இது தானாக மாறணும், 3 மாதத்தில் மாறிடணும். மாறலைன்னா இங்கே இருக்கிற நரம்புகளுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் மாறினாலும் உங்கள் எக்ஸசைஸ் மாறிடும், 99% மாறிடும். சிலருக்கு மாறாமல் இருக்கும். அப்படியே அடுத்த விரலாம் அப்படி ஆரம்பிக்கும். அப்படியா, சரின்னு வந்துட்டேன். சரி, சாமி பார்த்துக்கிட்டோம். என்னுடைய தோழி திடீர்னு கால் பண்ணி, என்னாச்சு அந்த மாதிரி. அப்போ அவள் அன்றைக்கி என் கணவர் இல்லைன்னு அவள் தான் வந்தா. அந்த ஆஸ்பத்திரியில் போகும்பொழுது சொன்னால், எனக்காக ஒன்று பண்ண, 3 மாதம் இல்லை, 1 மாதம் 10 நாள் 20 நாளில் சரியாயிடும். அங்கம் பூம்பாவை கிட்ட போய் எலும்பு சதை இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏதாவதுனா அங்கம் பூம்பாவை கிட்ட வேண்டிக்கும். ஏமா பிறந்ததுலேருந்தே மயிலாப்பூர்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதுதான் சொல்ல, நமக்கு தெரியாது சில விஷயம். எனக்கு தோணலையே. தினமும் போகிறேன் கோயிலுக்கு, கற்பாம்பாளை பார்க்குறேன், அங்கம் பூம்பாவையே வணங்குறேன். என்னுடைய தோழி தான் சொன்னான், நீ இன்னிலேருந்து பூம்பாவை கிட்ட போய் ஒரு பதிகத்தில் ஒரு பாட்டாவது பாடி அங்கம் பூம்பாவை கிட்ட என்னுடைய எலும்பு சிவத்தொண்டு பண்ணணும், நான் ஸ்பீச்சுக்கெலாம் போனோம். இப்படிலாம் இருந்தால் எனக்கு அடுத்த பேஜை திருப்பி நான் எப்படி கிடுகிடு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பேச முடியும். நீ வேண்டுடி, சரியாயிடும். அவள் சொன்னதை சாமி சொன்ன மாதிரி விடாமல் அங்கம் பூம்பாவைக்கு போய் வேண்டினா 10-20 நாளில் அது மாறிடுச்சு. அதை 2-3 இடத்துல சொல்லி சிலர் அவர்களுடைய எலும்பு உபாதைகளுக்கு அங்கே குணம் பெற்றார்கள். அதனால் ஒரு அடியாருடைய புகழை இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடை கண் கற்பகவல்லி கற்பகவல்லி இதயம் கவர்ந்தாள் இதயம் கவர்ந்தாள் இவள் ஒரு கள்ளி இன்ப பொய்கையில் மலர்ந்த செவ்வல்லி எதையும் மறப்பேன் மயிலையை மறவேன் இவள் முகம் பார்த்த பின் இனி நான் பிறவேன் எலும்பும் சதையும் சமைத்தவள் இவளே சத்தியம் நித்தியம் சக்தி என்பவளே மரகத இடையில் மலர்பாவாடை மலைமகள் மேனியோ மகரந்த ஓடை வரம் தர எழுந்தாள் இரு கை வீசி மயிலையில் வாழ்ந்திடும் மங்கையர்க்கரசி மயிலையில் வாழ்ந்திடும் மங்கையர்க்கரசி. சின்ன வயசுலேருந்து இந்த பாட்டு எனக்கு தெரியும். எலும்பும் சதையும் சமைத்தவள் இவளேன்ற மீனிங் புரிய கொஞ்ச நாள் ஆச்சு.
வீட்டில் சில பேர் வீட்டில் எலும்பு சதை, அதை பற்றி நம்ம பேசலை. நம்ம இங்கே சைவம் தடுக்க பேசுகிறோம் இல்லையா, அதை பேசலை. ஆனால் சம்பந்தர் குழந்தை நம்பிக்கையோடு அந்த ஹஸ்தியுடைய பானையோடு எலும்போடு அந்த குழந்தை நம்பிக்கையோடு பாடும் பொழுது கற்பாம்பாள் வந்தாலும் கூட அந்த பானையை கொட்டு அந்த ஹஸ்தியும் எலும்பியும் சமைச்சு அங்கம் பூம்பாவையை கொடுத்துட்டு, எலும்பும் சதையும் சமைத்தவள் இவளே சத்தியம் நித்தியம் சக்தி என்பவளே என்று இந்த மட்டில் அங்கம் பூம்பாவைக்கு நம்ம எல்லாரும் அப்படியே வணங்கி திருநீலகண்டரை போய் பார்க்கலாமா? இன்னும் இருக்காங்க, நமக்கு திருநீலகண்டர் இருக்காங்க. இதெல்லாம் யார்? அந்த வீட்டு பெண்களை தான் பார்க்குறோம், அடியார்கள் வீட்டு பெண்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இவ்வளோ கூட்டம். ஏன்னா நேற்று கொஞ்சம் சீதோஷ்ண நிலை சரியில்லை, மழை வரா மாதிரி இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அடுத்த 2 நாளும் எந்த அளவு முடியுமோ வாங்க. இதில் எனக்கும் பலன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்தால் ஆதாயமான கடை. நம்ம எல்லாருமே அந்த சிவத்தொண்டர்கள், அந்த சிவானந்த அனுபவம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை நமக்கு. நான் என்ன எதிர்பார்ப்பேன், நீங்கள் என்ன என்கிட்ட எதிர்பார்க்க போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. யாரோ கேட்டாங்களாம், இந்த குளிக்கிற சீனா வருதே திருவெம்பாவையில், நிறைய பார்த்தீங்கன்னா பெண்கள் நீராடும் காட்சிகள். இது சமயத்துக்கு தேவையான்னு சில பேர் ஏதோ ரொம்ப அறிவாக கேட்குறோன்னு கேட்குறான். அதுக்கு ரொம்ப அழகாக சித்பவானந்தர் பதில் சொல்கிறார். ஒருத்தர் வராரு, இரவு முழுக்க கையில் இருக்கிற தீவெட்டியை வச்சுன்னு வர்றார். அவர் பின்னாடியே ஒருத்தர் பூக்கூடையை வச்சுன்னு வர்றார். அவர் பின்னாடி ஒரு ஞானி வர்றார். இரவு முழுக்க காட்டில் நடக்கிறார். காலையில் ஆச்சு. தீவெட்டி வச்சவர் படி இறங்குறார், ஒரு குளத்தை பார்த்தாரு, தீவெட்டி அப்படி மூழ்கி அதை நிறுத்திட்டு போயிட்டார். பூக்கூடை வச்சுன்னு வர்றார் இல்லையா, அவர் இறங்கி அந்த பூக்கூடையில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளித்து அந்த பூலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாச்சு. அவர் கிளம்பி போயிட்டார். 3வது யோகி வந்தார், ஒரு வேலையும் இல்லை, இறங்கினார். அந்த அப்படியே நீரில் ஆனந்தமாக இருக்கு. முதல்ல வந்தவர்கள் ஏதாவது வேண்டுதல்னா சுவாமி கிட்ட வருவாங்களாம், வேண்டிட்டு போயிடுவாங்க, தேவனா தான் வருவாங்க. மற்றவங்க கொஞ்சம் பக்தியில் சிறந்தவர்கள் விடாமல் சுவாமி. 3வது இருக்கிறவர் அப்படியே சிவானந்தத்தில் மூழ்குவார்கள். அந்த மூழ்கிறது அப்படின்றது ஆனந்தமாக இருக்கும், அதுதான் சிவமா. ஏன்னா அந்த நீர் நிலையையே அவர்கள் சிவமாக பார்த்தார். அதில் ஒரு பாம்பு ஓடுதான், நீர் பாம்பு. இந்த பொண்ணுங்க கீன்னு கத்தின்னு தானே வரணும். சிவபெருமான் மேலே இருக்கிற பாம்பு ஓடுது பார் அப்படின்னு தான் ஒரு பொண்ணு. அங்கே அப்படியே நீலோத்பல மலர் இருக்கான். சுவாமி கழுத்து இப்படி தானே கருப்பாக இருக்கும் தான். இன்னொரு பாவை பேசுகிறான், அம்பாள் கண்ணு மாதிரி இருக்குடியது, அவள் கண் அப்படி தான் குறுக்குறுன்னு அழகாக இருக்கும். அப்படியே அங்கே தாமரை இருக்கும். சுவாமி இந்த நிறத்தில் தானே இருப்பார், தாமரை தாளினர் தாமரை வண்ணர். அம்பாளுடைய கால் தாண்டி இப்படி தாமரை மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கும். அப்போ அவர்களுக்கு சுற்றி நடக்கும் எல்லா விஷயமே சிவசக்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த இடத்துலையா எங்கேன்னு தெரியல, சிவகுமார் ஐயா அருமையாக பேசியிருப்பார் போன வாரம். அவர் சொல்வார், அந்த இங்கே தான் சொன்னார் நினைக்கிறேன், ஒரு தடவை இங்கே வரும்பொழுது தான் கேட்டேன். இட்லி சாம்பார் சாம்பார் இட்லின்னு அவருக்கு வந்த புதுசில் புரியலையா சென்னைக்கு. இட்லி சாம்பார்னா இட்லியை வச்சுட்டு பக்கத்தில் கிண்ணத்தில் சாம்பாரை தருவாங்க. அதுதான் அந்த பூக்கூடையில் நீர் தெளிச்சிட்டு போகிற பக்தி. சாம்பார் இட்லினா இட்லியை வச்சுட்டு முழுக்க முழுக்க அந்த இட்லி முழுகிற அளவில் சாம்பார் ஊற்றுவாங்க. அதுதான் சிவானந்தத்தில் சுவாமிக்குள்ளே நம்மளை வைக்கிறது. இப்போ எனக்கு சுவாமிக்குள்ளே போகணுன்னு இருக்குது, பஞ்சபூதமாக இருக்கார், காற்றுல தான் இருக்கேன், ஆனால் அந்த உணர்வு பெருசாக இன்னும் தெரியல. சுவாமி மாதிரி நெருப்புக்குள்ளே சீதை மாதிரி போயிட்டு வரவா முடியும்? ஆகாயம்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது மாயையாக இருக்கே. ஃப்ளைட்டில் போகும்போது வானம் வருமானு பார்த்துட்டு போனேன், வானம்னே ஒன்று இல்லை, அது பொய் மாயை. பூமியில் அங்க பிரதர்ஷனம் சில சமயம் பண்ணுறோம், ஆனாலும் நீருக்குள்ளே இருக்கும் பொழுது இறங்கும் பொழுது தான் இறங்கணுமா வேணாமா குளிருமா. ஒன்ஸ் இறங்கிட்டிங்கன்னா திருப்பியும் வெளியில் வரவே மனசு வரும். அப்படி தான் ஒரு தடவை ஏதோ ஹரித்வார் ரிஷிகேஷ் கணவரோட 2015 போகிறோம், குளிர்காலமாக போயிட்டோம். கங்கா ஸ்நானம், அங்கே கங்கை இருக்குது ஹரித்வாரில். அங்கே ரொம்ப அழகாக கங்கை இருப்பா, அவளுக்கு முதலை வாகனத்தில் அப்படி உட்காந்துட்டு இருப்பா. படித்துறையில் இறங்கிட்டோம், குளிரும் வேணாம் இல்லைப்பா இங்கே வந்துட்டோம் மூழ்கணும், அப்போ தானே பாவம், அதுதானே நமக்கான நம்பிக்கை. எப்போவுமே நீர்நிலைகளில் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நதியோ இல்லை ஏதாவது புனித நீரிலையோ மூழ்கிடணும். இல்லைனா பக்தி கடவுள்லாம் இருக்கான்னு நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும்.
அதில் அப்படி மூழ்கும். அதனால தான் கடலாட்டு காணாதே மாசிக்கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாயின்றாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீச்சில் எல்லா சுவாமியும் வந்து அந்த தீர்த்தத்திற்கு வருவார்கள். அந்த நீர்நிலையில் சுவாமியுடைய அந்த சூளத்தை தான் அபிஷேகம் பண்ணும். முடிச்சிட்டோன்னா நம்ம போய் குளிச்சிடும். அப்போ அந்த நமக்கான அந்த தீய சக்திகள் எல்லாமே போயிடும். இதெல்லாம் நம்பலாமா? ஆமாங்க. நெகட்டிவ் எனர்ஜி எர்த்துலேருந்து போகணும், எர்த்திங் பண்ணணுனாலே சால்ட்டு வச்சு பண்ணுறான் சயின்ஸில். அப்போ சால்ட் வாட்டரில் குளித்தா எனக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் போகணும்னா மட்டும் ஆன்மீகம்னு நம்ப மாட்டேன். இதுவும் சயின்ஸ், இதுவும் சயின்ஸ் தானே. அப்போ இறங்குற வரை அச்சப்பட்டோம். இறங்கிட்ட அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு கங்கையை விட்டு நாங்கள் வரோம். ஏன்னா அந்த நீர் அனுபவத்துக்குள்ளே இருக்கும்பொழுது தான் சுவாமி இப்படி இருப்பாரோன்னு நினைக்குது. நம்மளை சுற்றி ஒரு விஷயம் புதுசாக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும் பொழுது சுவாமிக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு அந்த நீர் தரக்கும். அதனால் திருவெம்பாவையில் அந்த நீர்நிலை காட்சிகள் பெண்களோடு வருதுன்னா இது இந்த கண்ணாடி எடுத்து பார்க்காதீங்க. சிவானந்தம்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சிவானந்தத்தில் திளைத்தார்கள் என்ற உண்மை புரியும்னு சித்பவானந்தர் எழுதுகிறார். அதுக்கான ஒரு இது. சரி, இப்போ நம்ம யாருக்கு போயிடலாம்? திருநீலகண்டர் சரித்திரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். யார் மனைவி வந்து சரி, தெரியாதவர்களுக்காக ஒரே ஒரு சுவாமி என்ன பண்ணுவார், ஒரு வகையில் எதெல்லாம் கொள்கையாக வச்சு நான்றது வருதோ அதுக்கான வினாத்தாளை கொடுக்குறார் சுவாமி. அதை தான் நம்ம முதல் நாள் பார்த்தோம். இதை இன்னொரு நோக்கில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அறியப்படாத பெரிய விஷயத்தை உலகறிய சுவாமி செய்வார். பூசலார் நாயனார் உள்ள கட்டின கோயில் ஒருத்தருக்கும் தெரியாது. அரசனுடைய கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு அதே சமயத்தில் சுவாமிக்கு இங்கே வர்றது பெரிய விஷயமா? நானா எப்பா திருநின்றவூர் வேற காஞ்சிபுரம் வேற அட் அ டைம் எனக்கு அவர் ஏகன் அநேகன். ஆனால் அவர் வேணுன்ட்டே போய் சொல்கிறார், இல்லை இல்லை நீ டேட் மாற்றி வச்சுக்கோ. அப்போ அரசன் கேட்போம், இவ்வளோ அழகான கோயிலுக்கு வராமல் எங்கே போக போகிறீங்க? பூசலார் நாயனார் கட்டின கோயில், அது ரொம்ப பக்தியோட, அந்த கோயிலுக்கு நான் வரேன், நல்ல மன்னன் ஈகோ இல்லாமல் வரேன்றார். சுவாமி வரப்போகிறார். அப்போ அந்த இடத்துல 2 தடவை சுவாமியை பார்க்கலான்னு வரும். ஒரு இடத்துலையும் கோயிலை கணக்கு, எங்கப்பா கோயில் கிடைக்கல. ஏதோ ஒரு கோயில் திருப்பணி, இந்த யாருமே இங்கே கோயில் கட்டலைங்க. இங்கே தானே சொன்னார் சுவாமி, அட்ரஸ் தப்பாக சொல்லிட்டாரா? யாரோ இங்கே பூசலாரா, அவர் இருக்கார், அவர் கோயில், ஐயோ அவர் சும்மா கண்ண முடின்னு உட்காந்துருப்பார், அவர் இங்கே கோயில் கட்ட. சரி, அவர்கிட்டயே கேட்டுடலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, குறித்த முகூர்த்தத்துக்கு முன்னாடி வந்துட்டார், பூசலாரை பார்க்குறார், மன்னன் வந்துட்டார், என்ன புரியல, ஏதோ கோயில் கும்பாபிஷேகம் இன்னைக்கு, ஆமாம்மா நான் தான் கட்டுறேன். அப்பா நல்ல காலம், இங்கே யாருக்குமே தெரியல. ஆமாம் யாருக்கும் தெரியாது, பார்க்கலாமா, மனசால கட்டுறோம். அப்போ யாருக்கும் தெரியாத பக்தியை உலகறிய செய்பவர் தான் சிவபெருமான். முன்னாடி இவருக்கும் அடுத்த நாள் பூசலார்கிட்ட இவர் ஒரு சின்ன கனவுல மன்னன் கட்டுறார் பூசலார் நாயனா, நீ அடுத்த முகூர்த்தத்தில் வச்சுக்கோனா என் மனசால கட்டுற கோயிலுக்கு வந்ததே பெரிய விஷயம், அவர் ஒத்துன்னு இருக்க மாட்டாரா? இப்போ நான் உட்காரன்னு வைங்களேன், எனக்கு கூட ஆசையாக இருக்கு, கண்ணை மூடுறேன், ஒரு பெரிய லேண்டு கிடுகிடுன்னு கட்டிடுறேன், அந்த மாதிரி கோயில் கட்டலவர். இப்போ ஒரு உண்மையான கோயிலை, இப்போ நம்ம காரணீஸ்வரர் கோயிலை ஒரே அடியார் கட்டணும்னா எவ்வளோ வருஷம் ஆகுமோ அவ்வளோ வருஷம் எடுத்து. அதுதான் சிறப்பு. காலையில் எழுந்தோன்னே உட்காருவாராம், இன்றைக்கி இந்த மதில் சவரில் எவ்வளோ முடிதோ வைக்கலாம்னா செங்கலை வச்சு அவர் அடுக்க ஆரம்பிப்பார். இப்போ அவ்வளவு வருடங்களாக ஒரு பக்தன் கட்டின கோயிலுக்கு எந்த அளவு உலகறிய செய்யணும்னு சுவாமிக்கு தெரியும். சில சமயம் சின்ன தொண்டு பண்ணிவிட்டு நம்ம விளம்பரம் தேடும். ஆனால் விளம்பரம் தேடாமல் இருந்தால் உலகறிய தொண்டினை உணர்த்துவது இறைவன் செயலாக மாறும். அப்படிதான் இங்கே ஒரு தொண்டு உலகறிய செய்ய வருகின்றார். திருநீலகண்டர் மிகப்பெரிய அடியார் தான். ஆனால் அவர் ஒரு பிழை பண்ணார். அதுக்காக வாழ்க்கை முழுக்க ஒரு அம்மா அனுபவிக்க போகிறாங்க, இளமை துறந்து அனுபவிக்க போகிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இதை சொல்லிட்டு ஒரு நயம் சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும். சரி, திருநீலகண்டருக்கு வந்துடும். சிதம்பரம் அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கார். அடியன் இப்போ ரொம்ப சமீபமாக குடும்பத்தோடு போயிருந்தேன். இளமையாக்கினார் கோயில்னு உண்டு, இளமையாக்கினார் குளம்னு ஒன்று உண்டு. ஆனால் இப்போ இறங்கிடாதீங்க, இளமையாகணும்னு பச்சையாகிடுவீங்க. ஏன்னா அந்தளவு பாசிப்பட்டு பராமரிப்பட்டு இருக்குது. நம்ம தான் இளமையாகணும்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக வெளில வருவீங்க, பசுமையாக வரணும். பழைய காலத்துக்கு போனோன்னா அப்படிலாம் இல்லை. சிதம்பரம் போயிடுங்க, மேற்கு கோபுரம் வழியாக உள்ள நம்ம சுவாமி கோயிலை சிதம்பரம் போகிறதே மாணிக்க வாசகர் நுழைந்த கிழக்கு வாய், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மேற்கு கோபுரம். வெளியில் வந்தீங்கன்னா நடக்க முடிகிறவங்க ஒரு 7-8 நிமிஷம், நடக்க முடியாதவங்க ஒரு 40 ரூபா 50 ரூபா ஆட்டோ கொடுத்தீங்கன்னா இளமையாக்கினார் கோயில். அது பாடல் பெற்ற தலம் அல்ல, ஆனால் அற்புதம் அருளிச்செயல் நடந்த இடம். அங்கே சுவாமிக்கு யவ்வனவேஸ்வரர்னு பேர், இளமையானவர் அவர்.
அந்த இடத்துல இந்த ஒரு சரித்திரம். அது பக்கத்தில் இவர் இருக்கார். யார்? நம்முடைய திருநீலகண்டர். இங்கே ஆவடியில் பச்சையம்மன் கோயிலையும் திருநீலகண்டருக்கு ஒரு திருவுருவச் சிலை உண்டு. அடுத்த தடவை போனீங்கன்னா பாரு. இப்போ திருநீலகண்டர் இன்பத்துறையில் கொஞ்சம் எளியவரம். அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு பெண் ஆசை வந்துடுச்சு. அதெல்லாம் இல்லை, மனைவியோட ரொம்ப நாள் காதலோடு இருந்தார். மனைவியும் இவரோட பிடிச்சிருந்தாங்க. ஒரு நாள் ஒரு புத்தி, சின்ன புத்தி தான் நம்மளை சறுக்கவே வைக்கும். அந்த புத்தி கொஞ்சம் மாறி எங்கேயோ தவறான இல்லத்துக்கு போயிட்டு வந்தார். வந்த மனைவி உணவெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே வெளில போ அப்படின்னா பறவையார் மாதிரிலாம் சொல்லலை. உள்ளே வர வைக்கிறாங்க, சாப்பாடு போகிறாங்க, எல்லாம் அன்பாக பார்த்துக்க. மனைவி கிட்ட வரும்பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, எமை தீண்டுவாராயின் திருநீலகண்டம்ட்டா. கோவத்தில் வந்துடுச்சு. அதாவது சத்தியம்ன்ற வார்த்தையை விட பல மடங்கு வீரியம் உள்ளது திருநீலகண்டம்னு. சைவர்களுக்கு திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டா சத்தியம்பா. அதனால்தான் நம்முடைய திருச்செங்கோட்டுக்கு போகிறார். ஏன்னா இந்த சரித்திரம் சொன்னால் நமக்கு இதுக்கு நேரம் இருக்குது. அது ஒரே வரியில் சொல்கிறேன். திருச்செங்கோடு போகிறார் ஞானசம்பந்தர். கோயிலுக்குள்ளே போகும்பொழுது ஜுரமால் பாதிக்கப்பட்ட ஒரு பக்தர்கள் வந்து பார்க்குறாங்க. முகமே நல்லா இல்லை. சில பேரை கேட்பேன், என்ன முகமே நல்லா இல்லை? இல்லை நேற்றுக்கெலாம் ஃபீவர், முகம் பார்த்தாலே தெரியும். அப்படி வந்த பக்தர்களை பார்த்து, ஏன் உங்கள் முகம்லாம் சரியில்லை? அது எங்கள் தலையெழுத்து விடுங்க சாமி, நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கலான்னு வந்தோம். எங்கள் தலை விதி. என்ன விஷயம்? இல்லை, வருஷம் ஜுரம் ஒன்று வரும். இது ஒரு மாதிரியான ஜுரம், சில பேர் உயிரே எடுத்துரும், இல்லைனா கொஞ்ச நாள் அனுப்பிப்போம். அது எங்கள் இது விடுங்க சாமி. இல்லை உங்களோட தலைவிதி, இந்த வினைக்கு அந்த வினை, இந்த விதி அந்த விதி நம்ம நினைப்போம்ல. என் தலைவிதி நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பான். அப்போ அதுக்கு ஒரு வழி இருக்கான். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அப்படின்ற பதிகத்தில் பாடுறாரு. உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே. உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது கேட்க முடியாது, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா. நீங்கள் எப்படி? அதை விடுங்க, அது என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட. அந்த தலையெழுத்தை மாற்ற முடியுன்ற. நம்ம பிறவியில் என்ன தப்பு பண்ணோன்னு தெரியல. இன்றைக்கி எதாவது பண்ணுறோன்னா நம்ம பண்ண வினை தான். ஆனால் தலையெழுத்துன்னு ரொம்ப நாள் உட்கார வேண்டாம். அது எப்படி மாற்றலாம்? கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம். நான் சொல்கிறேன், அப்படிலாம் இருந்தால் கவலைப்படாதீங்க, நீங்களாம் போயிட்டு ஏதாவது தொண்டு பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்தம்மா நான் பெருசாக சொல்லுதுன்னு நினைப்பேன். நம்மெல்லாம் தொண்டு பண்ணலாங்க. இப்படி சுவாமியை பற்றி பேசலாம், இல்லை சுவாமியினுடைய வஸ்திரத்தை துவச்சி கொடுக்கலாம். ஆலய உழவார பணியாக இங்கே அழகாக வைக்கிறாங்க. நம்முடைய ஆலய உழவாரத்திற்கட்டும் சுத்தப்படுத்தி கொடுக்கலாம். இல்லை இங்கே வேண்டாமா, பயத்து பசியோட ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு கூட சிவம் இருக்கும்ல, அதுக்கு போய் கொடுக்கலாம். அப்போ உடலை வருத்தி நீங்கள் பண்ணும்பொழுது அந்த வினை குறையும். என்கிட்ட இருக்க தேவையில்லாத கொழுப்பு ஜிம் போனால் அது ஃபேட்டு பேர்ன் ஆகுதுன்றதை நம்புகிறோம்ல, அதே மாதிரி இந்த வினையானது பேர்ன் ஆகும். அதனால தான் சமண சாப்பாடை சாப்பிட்ட நாவுக்கரசர் வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு ஃபேட் பேர்னிங் தான் பண்ணியிருக்காரு. உழவாரம் பண்ணி மனசால வந்த வினையும் அழித்தார், உடலால் அந்த உணவை சாப்பிட்ட அந்த கொழுப்பையும் கரைக்கத்தான் அவர் அப்படியே அந்த உழவார பணியை செஞ்சுட்டே இருந்தாரான் நாவுக்கரசர். அப்போ கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாமடியும். ஏன்னா இதுக்கு அடுத்த இந்த பதிகத்தில் அடுத்த பாட்டு, குளம் வெட்டலாம், தோட்டம் வைக்கலாம், வாங்க உடம்பால பண்ணுங்க, உடம்பு செல்லுன்னு போகாதீங்க, உடம்ப வருத்துங்க, இது போயிடும்ன்ற. இதெல்லாம் நம்பலாமான்னு பார்க்கும் பொழுது அடுத்த வார்த்தை சொல்றார், செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம். சின்ன வினையில் செய்த வினைகள், தவறான செய்வினைன்றதுக்கு இப்போ வேற ஒரு மீனிங்கும் இருக்குது. எல்லா வினையுமே வச்சுக்கோங்க. ஒரு திருஷ்டி ஆகட்டும், தீய சக்தி ஆகட்டும், செய்வினைன்னு சொல்கிற நீங்கள் நினைக்கிற ஏவல் பில்லி அது மாதிரி இருக்கட்டும், சிலருக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் எந்த ஒரு பிரச்சனைனாலும் விபூதியும் சிவத்துண்டும் உங்களை காப்பாற்றும். அதுதான் உண்மை. இது எப்படி நம்பலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருநீலகண்டம்ட்டார், ப்ராமிஸ்ன்ட்டார். சம்பந்தர் ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணால் நம்ம நம்பாமல் இருக்கலாமான்னு அவங்க நம்பிட்டாங்க. அதனால் இந்த திருநீலகண்டர், அவர் பேரே தெரில பாருங்க, திருநீலகண்டம்னு சுவாமியை சொல்லிகிட்டே இருப்பார். அதனாலே பேர் திருநீலகண்டம். அவர் அன்பா வரார் மனைவி கிட்ட. ஏன்னா ஏற்கனவே மனசு குத்துது, எங்கேயோ தப்பாக போயிட்டு வந்துட்டோம். மனைவி கிட்ட எப்படியாவது சொல்லிடலாமா, இவக்கிட்ட அன்பா மாறிடணும். சில சமயம் தவறு செஞ்சுட்டா கூட அது மனசை குத்தும், அதுக்கு அந்த தவறை செய்யாமையே இருந்துடலாம். அப்படி கிட்ட வர முடிஞ்சு இந்த மனைவிக்கு ரொம்ப கோவம். நீ தவறான இல்லத்துக்கு போயிட்டு வந்து இன்பத்துறையில் எளியவர்னு போட்டார் சேக்கிழார் தெளிவா. எமை தீண்டுவாராயின் திருநீலகண்டம்னு ஒரு கோவத்தில் சொல்லிட்டான். எண்ணெய்ன்றதுக்கு வேலை எமைன்ட்டான். ஓ, எமைனா பெண் இனத்தையே நான் தீண்டக்கூடாது, உடம்பால இல்லை மனசால கூட நினைக்கக்கூடாதுப்பா.
இன்பத்துறையில் எளியவராக இருக்கிற ஒருத்தர் திருநீலகண்டம்ன்ற அந்த வார்த்தையினுடைய வீரியம் சக்தி பெண்களை மனதால் நினைக்க மாட்டேன்னு இருக்கு. யார் தப்பு பண்ணா? அடியார்களை நான் விட்டு தரல, ஆனால் தவறான இடத்துக்கு போயிட்டு வந்தது யாரு? திருநீல. அந்த அம்மா கோவம் நியாயமா? நியாயம். அந்த அம்மா அப்படி போவாங்களா? பெண்கள் போனது. அப்போ அந்த அம்மா கோவம் நியாயமா? நியாயம். திருநீலகண்டம்னு கோவத்தில் சொல்லிட்டாங்க, அதுவும் கோவத்தில் வர நியாயமா? நியாயம். இவர் மனசால கூட பெண்களை நினைக்க மாட்டேன்ட்டார். செய்யாத தப்புக்கு யார் அந்த ஒரு வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு வலியை அனுபவித்தது யாருன்னா திருநீலகண்டருடைய மனைவி. நான் வலின்னு சொல்கிறது கணவனோடு இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். வெளியில் போய் குழந்தை உண்டாச்சான்னு ஆண்களை கேட்பாங்களா சமூகம்? பெண்களை கேட்பாங்க. அந்தம்மா தான் கேட்டிருப்பாங்க. திருநீலகண்டரை பார்த்து அந்த வீட்டு பெரிய என்னம்மா எப்போ கேட்குறத விட என்னம்மா குளிச்சியான்னு பெண்களை கேட்பான். அப்போ இந்த பெண் ஒரு இடத்துல சொல்லியிருக்கான், இல்லை நாங்கள் இப்பொழுது கணவன் மனைவியாக இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு விஷயம் நடந்தாலே பக்கத்து வீட்டுக்கு பரவிடும். ஏற்பகை நாயனாருக்கு சரித்திரத்தில் அந்த பெண்ணை சுவாமி கேட்டு கொடுத்தாருன்றது உடனே ஊர் முழுக்க தெரிஞ்சு எல்லாரும் கத்தியோடு வந்துட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை 2 பேரும் வாழ்நாள் முழுக்க சொல்லுங்க. அவர் சொல்லாததாவது நியாயம், செஞ்ச தப்புக்கு பரிகாரம். இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு குட்டி வீடு, குயவர் வீடு எத்தனூண்டா இருக்கும். 2 பேரும் இளமை காலத்தில் தனித்தனியே தூங்கியிருக்காங்க, வயசே ஆயிடுச்சு. இப்போ சுவாமி பார்த்தார், இந்த தொண்டை சொல்ல வேணாமா? திருநீலகண்டம்ன்ற வார்த்தைக்கு அவரும் அந்த மங்கையும் செய்த தொண்டினை உலகறிய செய். இப்போ வரார் திருவோடு கொடுப்பார். நான் ஊருக்கு போயிட்டு வரேன், இந்த திருவோடை வச்சுக்கோ. என் பார்ப்போம், இவருடைய தொண்டே என்ன? குயவர் என்பதால் திருவோடு செய்து அடியார்கள். இவர் வேற சொல்கிறார், ஏன்பா இது பழைய திருவோடாக இருக்குது, நான் கொஞ்சம் மாடர்னாக பண்ணி தரட்டுமான்னு கேட்குறேன். சுவாமி சொல்கிறார், அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும், பத்திரமா வச்சுக்கோ. சரி, போய் இவர் லாக்கரில் பூட்டி வைக்கிறார். லாக்கர்னால் நான் அவர் வீட்டு பெட்டியில் பூட்டி வச்சார். வெளியில் அவர் கிளம்புறார், வரும்பொழுது தரணும். கண்டிப்பாக சுவாமி இந்த தொண்டை பண்ண மாட்டேனா. அவர் வெளில போகும்பொழுது அதுவும் மாயமாக மறைஞ்சிருச்சு. அவரும் போனார், அதுவும் போயிடுச்சு. இவருக்கு தெரியாதுப்பா. பல நாள் கழித்து வரார், எங்கே திருவோடுன்னு கேட்குறார். திறந்து பார்த்தா இல்லை, நிஜமாவே இல்லை. ஏய், உங்ககிட்ட இல்லாத ஒரு அழகான டிசைன்லாம் என்னுடைய திருவோடில் இருக்குன்னு தானே எடுத்து யார்கிட்டயோ இது. சுவாமி அதுவே பழசு, உங்களுக்கு நல்லதே பண்ணித்தரேன்னு சொன்ன நீ எப்படி எந்த நல்லது இல்லைன்னு கொடுன்ற ஒரு திருவோட்டுக்கு சண்டை போடுற. சுவாமி இல்லை, புதுசு பண்ணித்தரேன். எந்த தான் வேணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிஜமா இல்லை, இவ்வளோ நியாயமாக பேசுகிறிய திருநீலகண்டம். சரி சரி நம்புறேன். உன் மனைவியை கூப்பிட்டு அவள் எதிர்க்க அவளை தொட்டு அவள் கையில் அடித்து சத்தியம் பண்ணி கொடுன்ற. இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இல்லை பண்ண முடியாது. பார்த்தியா, அப்போ என்னுடைய திருவோட டிசைன் நல்லா இருக்குன்னு யாருக்கோ வித்துட்டு, அதெல்லாம் இல்லை சாமின்ற. எதுவுமே பண்ண முடியல, என்னால் பண்ண முடியாது. அப்போ நான் உங்ககிட்ட குற்றம் இருக்கிறேன், ஊரை கூப்பிட்றேன்னு இவர் ஊரை கூப்பிட்றேன். நான் தொண்டு பண்ணுறேன்னு நான் ஊரை கூப்பிட்டா அந்த புகழ் நிற்காதுங்க. சுவாமி ஊரை கூப்பிட்டாருன்னு நின்று, அதான் ஒன்று. ஊரை கூப்பிட்டாரு, இங்கே வந்தாச்சு. பெரியவங்கலாம் கேட்குறாங்க, ஏன்பா அந்த திருவோட எடுத்து? திருநீலகண்டம் நான் எடுக்கல. சரி, அதையே சொன்னால் எப்படி? அவர் கேட்குற மாதிரி சத்தியம் பண்ண. இப்போ சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் தீண்டிங்கிறது கிடையாது. இப்போ எவ்வளவு நாள் ஊரார் கேட்ட கேள்வியை அந்த பொண்ணு அனுபவிச்சு. அவள் எதனால் தாங்கி கொண்டாள்? அவருடைய அந்த திருநீலகண்டம்ன்ற வார்த்தையை கணவர் உயரிய பண்போடு எடுத்துக்கொள்கின்றார். கணவன் கிட்ட கோமா பேசாத பெண்ணானா கிடையாது. எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம்னு அன்னிக்கே என்னை தொடுவது என்னுடைய உரிமைன்னு பேசின ஒரு பொண்ணு இவ்வளவு காலம் எதனால் அதை ஒத்துக்கொண்டாள்னா, திருநீலகண்டம்ன்ற சிவன்பால் தன் கணவர் கொண்ட பக்தியை காப்பாற்ற இவளும் ஒத்துழைத்து. அந்த அம்மாவினுடைய தொண்டினை என்ன சொல். இப்படி போனால் முதல்ல இருக்கார் திருநீலகண்டன். சுந்தரர் பக்கத்துலேயே அவர் தான். திளைவாழந்தனர்கள் உடனே திருநீலகண்டத்து குயவனார் கடியேன் போட்டார். அவர் மட்டும் நிற்கிறார். அந்த அம்மா இங்கே அவரோடு உள்ளே இருந்து அப்படியே அரூபமாக நமக்கு அவரும் அந்த தொண்டினை உணர்த்துகின்றார் என்றால் எப்பேற்பட்டது. அப்போ சுவாமி சொல்கிறார், சரி தொடமாட்டேன்ற ஒரு கொம்பை வச்சாது உள்ளே போயிட்டு வா. சரி, அந்த இளமையாக்கினார் குளத்தில் மூழ்கி எழ இருவரும் கைப்பிடித்து எழுந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய இளமையான வயது. சுவாமி நீ வாழ்க்கை வாழணும், வா கைலாயத்தில் வாழணும். 2 பேருக்கும் அம்பாள் சுவாமியாக இறைவன் இறைவியாக தம்பதி சமேதராக அவர்களுக்கு முக்தி. இப்போ இவர்களுடைய பெண்ணடியார் தொண்டினை பார்த்தோம். இப்போ ஒரு நயம் சொல்லட்டுமா? திருத்தொண்டர் தொகை யாருங்க பாடுறா? சுந்தரர். அவர் தான் அடியார் யாருன்னு முதல்ல நமக்கு காமிக்க போனார். விரண்மிண்டரை பார்க்காம போயிட்டார். தேவாசிரியர் மண்டபம் அந்த பிரச்சனை தெரியும் இல்லையா, திருவாரூரில் இருக்கும்.
விரல்மிண்டருக்கு கோவம் வந்துடுச்சு. அது என்ன சிவனுடைய ஃப்ரெண்டுனா, அதாவது பாருங்களேன், இவர் ஃப்ரெண்டு, அவருக்கு என்னப்பா சுந்தரருக்கு, அவருக்கே ஃப்ரெண்டுன்னு நினைப்போம். ஆனால் சுந்தரர் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு காரணத்தால் எவ்வளோ பேருக்கு பதில் சொல்லியிருக்கார். ஏற்கோன் கலிக்காம நாயனார் சரித்திரமே இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பால். இங்கே விரல்மிண்டர் நட்புனா இங்கே அடியார்களை வணங்காமல் போயிடுவாரா? இப்போ நிஜமாவே மணிகண்டன் ஐயா பேச போகிறேன். இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறேன். அவர் பேசும்பொழுது நான் இன்றைக்கி வந்துட்டேன், அவர் பேசுகிறத கேட்குறேன். அப்படியே நான் என்ன பண்ணுவேன், உங்களெல்லாம் பார்த்து இவர் பேசும்போது வணக்கம் அப்படின்னு வந்து நின்னா அது அசிங்கமாக இருக்குமா? அங்கே ஒருத்தர் பெரியவர் பேசுகிறாரு, இந்த சமயத்தில் உங்களுக்கு வணக்கம் சொல்லணுமா? முடிஞ்ச உடனே பேசணும். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு சொற்பொழிவில் இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி கிடுகிடுன்னு கோயிலுக்குள்ளே போய்டும். முடிஞ்ச உடனே பேசிக்கலாம், நம்மளுடைய அடியார்கள் நம்ம மக்கள் தானே. ஆனால் அந்த சமயத்தில் பேசுகிறது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அடியார்களுக்கு அது தவறு. அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுவேன், அப்படியே சங்கோஜமாக உங்களை பார்க்காத மாதிரி உள்ளே போய் சுவாமியை பார்ப்பேன். அப்படி நான் போகிறதால அந்த பொண்ணு பேசுகிறவரே பார்த்துச்சு, பற்றியா இன்னைக்கு 6ஆம் நாள் பேசல, அப்படியே கண்டுக்காமல் போதுப்பேன். இவ்வளோலாம் கோயிலில் சேர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படின்னு நான் உங்கள் காலையிலே வந்து விழுவேன். ஐயோ நான் அப்படி இல்லைம்மா, அப்படி இதே நிலைமை தான் சுந்தரம் இருக்குது. தேவாசிரியர் மண்டபத்தில் சிவனடியார்கள் கூடி சிவபெருமை பேசும்பொழுது நான் சிவனோட ஃப்ரெண்டுன்னு நடுவில் நுழையிறதே ஒரு அநாகரிகம்னு என்ன பண்ணிட்டார், நம்மளை பார்த்தா எல்லாரும் வணக்கம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த சிவசிந்தனைகள் தடைப்பருன்றதுனால அப்படியே ஒதுங்கி போயிருக்கு. விரல்மிண்டர்கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க, பார்த்தீங்களா உங்களை கூட மதிக்காமல் போகிற, அப்படியா அப்போ அவரை இதுலேருந்து ஒதுக்கிடலாம். அவர் சாமியோட ஃப்ரெண்டு, அப்போ சாமியும் ஒதுக்கிடலாம். நம்ம இருக்கிறதே சுவாமிக்கு, அதை பற்றி கவலை இல்லை. அப்போ சுவாமியை கூட உரிமையால் ஒதுக்குவோன்ற உரிமை சிவபெருமான் நமக்கு கொடுத்துருக்காரு. அவ்வளோ உரிமையாளர்கள். அப்படி இருக்கக்கூடிய அவர் முதல்ல உள்ளே போனார். போனோடனே சுவாமி சொல்கிறார், நீ அவங்கள போய் அழகாக பாடிடு. என்ன பாடணும் தெரியல, உனக்கா பாட தெரியாது. ஆமாம், எனக்கு அப்பப்போ ஸ்டார்டிங் பிரச்சனைனா ஸ்டார்டிங் ட்ரபிள், பித்தான் நான் தானே எடுத்து கொடுத்தேன், அந்த மாதிரி இப்போ தான் எடுத்து கொடுங்க. சரி, யாரை முதல்ல சொல்லலாம்? இவர் சொன்னாராம், தில்லைவாழ் அந்தணர்கள்னு ஆரம்பி. ஏன்னா இதுக்கப்புறம் தில்லையில் சேக்கிழார் பெரிய புராணம் பாடும் பொழுது நடராஜர் உலகெல்லாம்னு மண்தரமான என்ன சொல்ல போகிறார். அதனால் நான் இப்போவே ஆகாயத்தலம் சொல்கிறேன். நம்மளே நம்ம அடியார்களை சொன்னால் தப்பு. நடராஜர் அடியார்கள் தில்லைவாழ் 3000 பேர், அவங்கள சொல்லி பண்ணு பெரியவர்கள். தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியேன்னு ஆரம்பிச்சுட்டேன். ஆரம்பித்த உடனே விரல்மிண்டரை சொல்லியிருக்கலாம்ல. வெளியில் திட்டுறது யார் இப்போ? சுந்தரர், விரல்மிண்டர், காரைக்கால் அம்மையார் அப்படியே பேயார்னு முடிச்சுட்டு போயிட்டார். அவங்கள மங்கையர்க்கரசியார் எல்லாருமே இவர் காலத்துக்கு முன்னாடி தானே, சுந்தரருக்கு முன்னாடி. சரி, சம்பந்தர் பிறந்த சீர்காழிக்குள்ளே போல சுந்தரர். நாவுக்கரசர் இது பண்ண அதிக வீரட்டானத்துக்கு போகலை. அவ்வளவு பக்தி உள்ள அவங்கள சொல்லியிருக்கலாம்ல. அடுத்த வரியை ஏன் சொன்னாராம், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் தில்லை தீட்சிதர்களை சொன்ன உடனே அதே இடத்துல இந்த அற்புதம் நடந்த இந்த நீலகண்டர் ஏன் ஞாபகம் வந்து பெரிய ஆளாக இருந்ததுன்னா 2 காரணம். அந்தணர்கள்னு சுவாமி எடுத்து கொடுத்துட்டார். அப்போ அவங்க மட்டும்தான் பெரியவங்கன்னு நினைக்கக்கூடாதுன்னு அந்தணர்கள் பக்கத்தில் குயவர்கள்னு அந்த காலத்தில் இருந்த உயர்வு தாழ்வு இன்னைக்கு கிடையாது. நானும் விபூதி வச்சுருக்கேன், நீங்களும் விபூதி, நீங்கள் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது, நான் என்ன சமூகம்னு உங்களுக்கு தெரியாது, நம்ம எல்லாரும் அன்பாக தானே பேச போகிறோம். அது இன்னைக்கு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அப்போ அந்தணர்கள்னு ஒரு குடியை மட்டும்தான் உயர்த்துவார்களோ அடியார்கள்னா, தில்லைவாழ் அந்தணர்கள் பக்கத்தில் ஒரு குயவர், ஆனால் அடியாருன்றதுனால பக்கத்தில் உட்காந்துக்கலாம், சிவத்தொண்டர்களுக்கு உயர்வு தாழ்வு கிடையாதுன்னு உட்கார வச்சாராம். இது ஒரு கோணம். இன்னொரு கோணம் என்ன தெரியுமா? தில்லைவாழ் அந்தணர்ன்ற சாய்ஸ் யாரோடது? திருவாரூர் இறைவந்து. இப்போ இவர் சாய்ஸில் முதல்ல யாரை சொல்லலான்னு பார்த்தாராம். தலையெழுத்து. தோட்டத்துக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாமல் அனந்தி கமலினின்னு 2 பேரை பார்த்து இங்கே வந்தோம் பார். ஒரு பெண் ஆசையை பார்க்காம கூட கட்டுப்படுத்த முடியல. ஆனால் இன்பத்துறையில் எளிமையாக இருந்து திருநீலகண்டம்ன்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இவ்வளோ நாள் மனைவியை கூட தொடாமல் இருந்து அவர் எங்கே நான் எங்கன்னு உடனே அவருக்கு திருநீலகண்டன் ஞாபகம் வந்து. அதனால் சொன்னாராம், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், அந்த பக்தி எனக்கு வரலையே அப்படின்றதுனால திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் 2வதாக நம்முடைய திருநீலகண்டரை போற்றுகின்றார். இப்படியாக திருவினும் பெரியாள். சரி, அந்த அம்மா பார்க்க நல்லா இருக்காது போல், அதனால் திருநீலகண்டம்ன்ற வார்த்தையை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டார். திருவினும் பெரியாள் அந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ அழகானவள், அழகானவள், இளமையானவள், அன்பான மனைவி. எனக்காக அவளும் வாழ்க்கை தியாகம் செய்து கொண்டு வெளியில் போகும்பொழுது குழந்தை இல்லையான்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டு இருப்பவளை, அவளை தொடாமல் திருநீலகண்டம்ன்றதுனால மனதாலும் தொடாமல் இருந்தக்கூடிய திருநீலகண்டர் எங்கே? அவரோடு அவருக்காக திருநீலகண்டம்ன்ற வார்த்தை அவர் தான் சொன்னார். இந்த அம்மா சொன்னதுக்கு அவர் இருக்கார் மனதா.
இந்தம்மா திருநீலகண்டம்ன்ற சொன்னதுக்காக இந்த அம்மாவும் இருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட பெண் அடியார். இவங்க பேரே தெரியல பாருங்க. சேக்கிழார் நினைச்சா ஒரு பேர் வச்சிருக்கு, பூங்கோதை, மல்லிகம், ஏதாவது வச்சிருக்கலாம். நீங்களும் நானும் சேக்கிழார் சொல்ல உண்மைன்னு தானே இருப்போம். தெரியாதுன்னா தெரியாது, அதான் உண்மைத்தன்மைங்க. சத்தியமாக ஏன் இருக்குது இந்த பெரிய புராணம்? பேர் தெரிஞ்சால் சொல்லுவேன், பேர் தெரியலனா பேரே இல்லாமல் தான் போகும். திருநீலகண்ட குயவனார் இவருக்குமே சில நாயன்மார்களுக்கே பேர் தெரியல. அந்த மனைவி பேர் எதுவாக இருந்தாங்க அவங்க தொண்டு சிறக்க போகுது. அந்த பேர் தப்புன்னு அந்த பொண்ணோ அந்த பொண்ணோட அம்மா அப்பாவோ கெசட்டடில் மாற்றுங்கண்ணா வரப்போகிறாங்க கிடையாது. ஆனாலும் அறியவில்லை என்றால் அறியும், அவ்வளோதான். இப்படியாக திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், அந்த திருவினும் பெரியாள் அந்த அடியாருக்கும் அடியேன் என்று அவர்களை வணங்கி செங்காட்டம் குடி போலாமா? அது அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிட முடியாது. ஒரே ஒரு இன்ட்ரடக்ஷன், அதை வேணால் சொல்லிடலாம். ஆரம்பிக்காமல் கிளம்பக்கூடாதுன்னு நான் நிறைய அடியார்களை பேச வந்து கொஞ்சம் பேராசை வந்துடும் எனக்கு. இங்கே வந்து சிவகாமியின் சபதம்னு ஒரு அற்புதமான நாவலுங்க. கல்கி, அமரர் கல்கி. இது பொன்னியின் செல்வன் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாயிடுச்சு அடுத்த தலைமுறைக்கிட்ட. சிவகாமியின் சபதம்னு ஒரு நாவல் அழகாக இருக்கும், கொஞ்சம் கற்பனை கலந்து தான் இருக்கும். ஆனால் பல்லவ சாம்ராஜ்யத்தை கண் முன்னாடி நிறுத்துவேன். அதை படிக்க 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 எப்படிலாம் அந்த காலத்தில் டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் மகாபலிபுரம் சிற்பங்கள் வந்ததுன்னு மலப்பாக இருக்கும். அந்த நாவலே முதல்ல ஒரு இளைஞன் திருவெண்காட்டிலேருந்து வருவார்னு ஆரம்பிக்கும். அந்த இளைஞன் பேர் பரஞ்சோதி. அந்த பரஞ்சோதி வீரத்தால் நரசிம்மவர்மருக்கு அவர் புகழ் வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்க ரெண்டு பேருன்றது தான் ஆரம்பிக்கும். அந்த பரஞ்சோதியார் தான் நம்முடைய சிறு தொண்டர். நிறைய பேருக்கு அது தெரியாது. அந்த நாவல் படித்து பார்த்தீங்கன்னா பரஞ்சோதியாருடைய வீர பராக்கிரமங்கள் தெரியும். அவ்வளோ பெரிய வீரர். நரசிம்மவர்மர் இவர் தலைமையில் படையெடுப்பி வாதாபி அப்படின்ற ஒரு மன்னன், புலிகேசின்னு இருப்பாங்க. அங்கே கூடவே ஒரு நாகநந்தி பிக்ஷுலாம் வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சரித்திரம். வந்து த்ரில்லிங்காக இருக்கும், காதல் இருக்கும், ஒரு அரசியல் இருக்கும், அதில் ஒரு கலை இருக்கும், பக்தி இருக்கும். அங்கங்கே நாவுக்கரசர் வருவார் கதையில். எனக்கு ஆசையாக இருக்கும், பல்லவ மன்னன் போய் நாவுக்கரசரை போய் பார்ப்பார் மடத்தில், நாவுக்கரசர் பேசுவார். நம்ம கூட இப்போ காஞ்சிபுரத்தில் இருந்தால் அவரை பார்த்துருப்போம்ல, அப்படிலாம் இருக்கும். ஒரு நாவுக்கரசரும் உலவும் பாத்திரமாக அந்த சிவகாமியின் சபதத்தில் இருப்பார். படிச்சிருப்பீங்க இங்கே இருக்கிறவங்களாம், படிக்காதவங்களாம் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த கதை படிக்க 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 எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இதை நான் 9th படிக்கிறேன். எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய புக்கு படிப்பேன். 9th லீவில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படித்து முடிக்க 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 பல்லவர் அந்த காலத்துலேருந்து வெளில வருவோமே இந்த ஊருக்குன்றது. அதே உணர்வு பொன்னியின் செல்வன்லாம் படிக்கும்பொழுது சோழர் காலத்துலேருந்து வெளியில் வருவோம்ல. ஏன்னா அந்த விஷயம் படிக்கும்பொழுது அந்த இடத்துலையும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நாவுக்கரசர் மடத்துக்கு நம்மளும் போயிருப்போம், நாவுக்கரசரோட பேசியிருப்போம், பரஞ்சோதியாரோட பேசியிருப்போம், சில அடியார்கள்லாம் வருவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு வரோமே நம்ம அந்த காலம், அந்த ஏராலேருந்து இப்போ நம்ம இங்கே வந்துடுறோமே 20th century அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும் பரஞ்சோதியாரை. அங்கே வேற மாதிரி பார்ப்பீங்க, அவ்வளோ வீரமாக பார்ப்பீங்க. இங்கே அப்படியே ஒரு டிரான்சிஷனான பெரிய தொண்டு பண்ணிட்டார். எல்லாரும் சொல்லுவாங்களாம் திருச்செங்காட்டங்குள்ள, எவ்வளோ பெரிய தொண்டு எவ்வளோ பெரிய தொண்டுன்னு. அவர் சொல்லுவாங்க, ஐயோ இது சின்ன தொண்டு, இது சின்ன தொண்டுன்னு வரான், அதனால் அவர் பேர் சிறு தொண்டு. அவர் பண்ணது உலகு. அதாவது இங்கே நம்ம சிறு தொண்டரை விட திரு வெண்காட்டு நங்கையை தான் பேசுவோம். பெற்ற மகனை கொடுத்திருக்கின்றாள், எவ்வளவு பெரிய அடியார். அதனால் வாதாபின்ற ஒரு போரிற்கு நரசிம்மவர்மருடைய ஆணையால் இவர் தலைமையில் படைப்போது. அது எங்கன்னா இன்றைக்கி அந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வாதாபி. அங்கே போய் வாதாபி கணபதி, அங்கே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அடியன் வந்து வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா மும்பைக்காரர்களுடைய வேலை பண்ணக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. அங்கே கணபதி வழிபாடு மிக 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 பெரிய வழிபாடு. அவங்க நம்மளை மாதிரி மற்ற பண்டிகையை விட விநாயகர் சதுர்த்திக்கு 1 வாரம் லீவ் எடுப்பாங்க. ஏன்னா வீட்டில் பிள்ளையார பூஜை பண்ணி அழுது அம்பாலோடு அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு வேறு அளவு அவர்களுடைய பக்தி. அவங்களுடைய பக்தியுமே சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே அந்த பக்தி ஆன்மீகத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க. வேறு மாதிரி இருக்கும் அவங்களுடைய கலாச்சாரம். தவிர அங்கே இருந்த வாதாபி கணபதியை வேண்டிக்கிறாராம் பரஞ்சோதியார். இந்த சண்டையில் புலிகேசியை வென்று என்னுடைய மன்னன் நரசிம்மவர்மனுக்கு நான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன்னா வாதாபி கணபதியே உங்களை கூட்டின்னு போய் என்னுடைய அந்த திரு செங்காட்டம் குடி என்ற ஊரில் பிரதிஷ்டை பண்ணி உனக்கு ஒரு கோயில் கட்டுவேன்றது தான்
அங்கமும் வேதமும் அப்படின்னு பாடக்கூடிய அற்புதமான பாடல் கணபதீச்சரம் காமுறவே அப்படின்னு. கணபதீச்சரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடே அங்கே தான் வந்ததுன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறோம். நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கற்பக கணபதி இருக்கு. பிள்ளையார்பட்டி ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் அதுக்கும் முந்தைய காலம். அதனால் நம்மளால் பிள்ளையார் இந்த காலத்தில் தான் வந்தார்னு சொன்னால் ஏற்றுக்கவே முடியாது நமக்கு. நான் சிவகுமாரர்கள்னு இருக்கும்பொழுது நமக்கு அப்படி தான். அதனால் அதுக்கு முன்னாடியே கணபதி வழிபாடு உண்டு என்பது நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த ஆன்மீக வரலாறு அப்படின்றத சொல்லும். அதனால் வெற்றியோடு வருகின்றார். வந்தவர் நரசிம்மர்கிட்டலாம் பேசும்பொழுது கூட இருக்கிறவங்களாம் அப்படியே பாராட்டுறார். என்ன வேணும் என்ன வேணும் கேளு, எதுவும் வேண்டாம் எதுவும் வேணாம். அப்போ கூட இருக்கிறவங்களாம் விளையாட்டாக சொல்கிறாங்க நரசிம்மருக்கு. அவருக்கு என்ன சிவத்தொண்டு செய்யினா போகிறோம். சிவத்தொண்டா தெரியாதாமண்ணா, பயங்கர சிவபக்தி, உங்களுக்காக தான் இந்த போர் இந்த மாதிரிலாம் இருக்கார். அவரை இப்போ விட்டால் கூட சிவத்தொண்டு பண்ணுவார் பாருங்க, அவ்வளோ சிவபக்தின்னு கூட இருக்கிறவங்க சொல்ல 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 மன்னனுக்கு ஒரு இது, அவ்வளோ பெரிய சிவபக்தரா இருக்கட்டும் மன்னா, நான் ரொம்ப எதுவுமே தெரியாமல் இந்த காஞ்சி இந்த தலைநகரத்துக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தேன். இவ்வளோ பெரிய ஒரு பதவி கொடுத்து என்னை வாழ வைக்கிறது நீங்கள், உங்களுக்கு நான் இது இருந்தாலும் இவ்வளோ பெரிய சிவபக்தரை போர் இது மாதிரி ஈடுபட வச்சுட்டேனே, போதும்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிடுங்க. சரி வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருங்க. அப்படியா, சரி நீங்கள் பண்ணி எனக்கு இவ்வளோ நாட்கள் என்ன சொல்கிறது, அந்த ஒரு நாட்டையும் கொடுத்தாச்சு, புலிகேசியும் கூட்டின்னு வந்துட்டேன். இதை விட பெருசாக என்ன இருக்க பொழுது, போதும் நீங்கள் எங்கள் ஊரோட போய் செட்டில் ஆகி சிவத்தொண்டு பண்ணுங்கள். இதை விட நான் என்ன கைமாறு பண்ணிவிடுவேன், பொண்ணும் பொருளும் உங்ககிட்டயே இருக்குது, நான் இதை விட கொஞ்சம் கொடுக்கலாம், ஆனால் இதை விட என்ன கைமாறு, சிவத்தொண்டுக்கு ஒரு உங்களை இந்த வயசுலேயே அனுபவிக்கணும்னு அனுப்புகிறேன்னா எனக்காகவும் நாட்டுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க, கிளம்புங்கன்ட்டு. அதனால் அங்கே அவருடைய திருப்பணி செய்து எங்கேருந்து பல்லவ மன்னனிடத்திலிருந்து திரு செங்காட்டம்குடி அப்படின்ற ஊருக்கு வரார். இன்றைக்கி போனாலும் ரொம்ப அழகாக திருவாரூர் போனவர்கள் எல்லாமே அங்கே போவாங்க. இங்கே கூட நம்முடைய அம்மா ஒருத்தங்க ரொம்ப அழகாக திரு செங்காட்டம்குடி போயிட்டு அவங்க அனுபவத்தெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ அழகாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அம்மா இங்கே தான் எங்கேயா இருப்பாங்க. அதனால் திரு செங்காட்டம்குடி போனீங்கன்னா சுவாமியை காபாலிகர் வடிவில் ரொம்ப அழகாக பார்க்கலாம். யாராவது திருவாரூர் பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா, போகாதவங்க யாராவது இருக்கீங்களா திருச்செங்காட்டங்குடி, இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போங்க. அங்கே போனால் ஒரு அமைதியும் ஆனந்தமும் இறையே உணர வைக்கும். கூட்டமாக இருக்கிற கோயில் கிடையாது, ஆளே இல்லாமல் இருப்பார். ஆனால் அந்த இடத்துல சிறு தொண்டரோடு போய் அங்கே நிற்கும் பொழுது நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். சரி, திருச்செங்காட்டங்குடிக்கு வந்துட்டேன். மனைவி பேர் தெரியாது, திருவெண்காட்டு பொண்ணு அவ்வளோதான் தெரியும். அவருடைய சொந்தமே கல்யாணம் நிற்பார், அது அந்த கதையிலேயே வரும். சிவகாமி மாமன் மகள்னு நினைக்கிறவன் திருவெண்காட்டிலேருந்து வந்ததுனால செக்கிடார் சும்மாலாம் பேர் வைக்க மாட்டார். திருவெண்காட்டு நங்கை, எந்த யாருமா அவங்க திருவெண்காட்டு பொண்ணு இல்லை அப்படின்றதான் திருவெண்காட்டு நங்கை. அங்கே இருக்காங்க. இருவரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கணபதீச்சரம் கோயில் கட்டியாச்சு, பராமரிச்சாச்சு. வரும் தொண்டர்களுக்கெல்லாம் செல்வ வளம் உண்டு, எந்த உணவு வேண்டுமானாலும் போடுவேன் அப்படின்னு சிவத்தொண்டு செய்கிறார். எந்த உணவு வேணாலும் போட்டுருவியா, உன்னுடைய பக்தியை உலகறிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்ணுறாரா, இங்கேயும் அம்பாள் கிட்ட சொல்லாமல் நிறைய இடத்துக்கு போகும்போது சொல்லிட்டு போயிடும். இந்த இடத்துக்கு அங்கே கூட இயற்பகை நாயனாருடைய சரித்திரத்தில் மனைவியை என்னோடு தூர்த்தர் வேடம்னு பார்த்தோம். செக்கிடார் பயன்படுத்தும் வார்த்தை தூர்த்தம் அப்படின்னா என்ன, ரொம்ப பெண்கள் மீது ஈடுபாடு உடைய ஒரு ஆண் விபூதி வச்சார்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் மனைவியை கொடுக்குற. அந்த இடத்துல கூட அம்பாள் கிட்ட சொன்னாரோ சொல்லலையோ தெரியாதுன்ட்டு. ஆனால் இந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஏன், என்ன சோதனை, என்ன பரீட்சை பிள்ளைக்கு, அம்பாள் ஒத்துப்பாளா? உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி இதுக்கு ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டா. அதனால் அவர்கிட்ட சொல்லாமல், அம்பாள் கிட்ட சொல்லாமல் இவர் வந்துட்டு, இவர் வரும் அடியார்கள் அனைவருக்கும் அமுது படைப்பதை தன்னுடைய தினப்பணியாக, தினமும் ஒரு அடியாருக்கு உணவு, அடியார்கள் அமுது உண்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன், இவ்வளோதான் கொள்கை. பணம் இருக்குது, இது பெரிய கொள்கையாக தெரியல, ரொம்ப ஈஸியில் இனிவே அவங்க வீட்டில் சமைப்பாங்க, பணக்கார குடும்பம், இவ்வளோதானங்க. ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடணும், பணக்கார குடும்பம், இவங்க எப்படியும் சமைக்க போகிறாங்க, ஒரு பாயசம் வடை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடணும். இன்றைக்கி மாதிரி ஃப்ளாட்டுக்குள்ளே விடலாமா, உண்மை அந்த பயமும் இல்லை. இதில் என்னங்க பிரச்சனை, இங்கே தான் பிரச்சனை. ஒரு நாள் இவருக்கு ஒரு அடியாரம் கிடைக்கல.
என்ன மாதிரி யாராவது இருந்தால் வீட்டில் சமைக்காமல் அங்கே போய் சாப்பிட்ருவோம் அடியார்கள். அன்றைக்கி இருந்த அடியார்கள் உண்மையாக அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க. உண்மையாக வேறு ஊர்லேருந்து அடியார்கள் வந்தால் உணவு கொடுக்க ஊரே காத்திருக்கும். இவருக்கு ஒரு அடியார் கூட அன்று கிடைக்கவில்லை. சாப்பிட மாட்டேன் சொன்னார். ஆயிடுச்சு 12-1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு தடவை கோயில்கிட்ட ஏதாவது அடியார் வருவாரான்னு பார்த்துட்டு வரேன், இல்லைன்னா இன்றைக்கி பட்னி தான். ஒரு சமயத்தில் தோணும் அன்றைக்கி அவர் பட்னியாகவே இருந்திருக்கலாம் சிவராத்திரின்னு நினச்சி. ஆனால் ஒரு அடியார் வந்ததால் இன்றும் அவரை பற்றி அப்படியே பேச போகின்றோம். நாளை அந்த பெண்ணடியாரை பற்றியும் போற்றி நாளைக்கு சிறு தொண்டரோடு அப்படியே மங்கையர்க்கரசி மதுரைக்கு போகலாம். ஏன்னா நிறைவு நாள் நம்மை பேணும் அடிமை அண்மைக்கான்னு நம்ம காரைக்கால் அம்மையாரோட நிறைவு பண்ணணும்னு ஆசை. இந்த ஒரு போகும்பொழுதே நம்ம எந்தெந்த அடியார் பெண்ணடியார்களெல்லாம் முடியுமோ இன்னும் 2-3 பேரை பார்த்துட்டு நாளைய தினம் சிறு தொண்டருக்கெலாம் இவ்வளோ நேரம்லாம் போதாது, ஒரு 3/4 மணி நேரமே கம்மி. ஆனால் அவ்வளவு ஒரு வார்த்தையை நான் எழுதின்னு வந்திருக்கேன். சில வார்த்தைகளை சொல்லணும்னு ஆசை, அதனால் அதை அனுபவிக்க வேண்டும். இவ்வளவு அழகாக ஏற்பாடு செய்திருக்கிறார் ஐயாவும் திருக்கூட்டமும். அதனால் ஒரே ஒரு விண்ணப்பம், முடிந்தளவு அடுத்த 2 நாட்கள் வாங்க. மார்கழி முழுக்க இறைவனை நினைக்கும் மாதம். இப்போ நம்ம அவர் கதையை கேட்கலாம், அடுத்த 11 மாதம் சாமி நம்ம கதையை கேட்பார். நம்ம தான் சொல்ல போகிறோம். ஒரு பிரதோஷத்துக்கும் சோமவாரத்துக்கும் வந்து எனக்கு அது கூட இது கூடனா அப்பா மாதிரி காலத்திற்கும் தரும் தந்தையாக எந்தையாக இறைவன் உள்ளே வீற்றிருக்கின்றார். அதனால் முடிந்தளவு திரளாக வாருங்கள். அப்படியே சிவானந்தத்தில் திளைப்போம். அடியார்கள் பெருமை, பெண்ணடியார்கள் பெருமையை கேட்டு நாமும் பயனடைவோம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். கூட்டு வழிபாடு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று தினங்க நான் சொன்ன போது அந்த 63 அடியார்களுடைய அந்த திருமேனியெல்லாம் வந்து இங்கே வளம் வந்தது. இப்போ அந்த கோயில் வந்து திருப்பனந்தாள்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து ஒரு கிராமத்தில் நம்ம மெயின் ரோடு தான், கும்பகோணம் போகிற ரோட்லேயே வந்து அந்த கோயில் கட்டியிருக்காங்க. 63 அடியாருக்கும் தனியாக ஒரு சபை மாதிரியே பண்ணி புத்தகம் படிக்கிற மாதிரி நம்ம திருமறைகளில் படிக்கிற மாதிரி ஒரு இடம், ஒரு 4-5 இடத்த உருவாக்கி அது பயன்படுற வகையிலே வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய அடிகள் யாருமே பார்க்குறது கிடையாது, அப்போ போகிறவங்க கூட யாரும் எட்டி பார்க்குறது கிடையாது. அந்த இடத்த வந்து திருப்பனந்தாள் மடம் வந்து அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் அந்த கோயில் கட்டியெல்லாம் பண்ணியிருக்காங்க. முடிந்த அன்பர்கள் கும்பகோணம் அந்த திருப்பனந்தாள் வழியாக போகிறவங்க திருப்பனந்தாள் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. அதனால் முடிஞ்சாலும் அந்த கோயிலுக்கு சென்று எல்லாம் தரிசனம் செய்ய கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சியோட பதில் மரியாதைக்குரிய ராஜலட்சுமி மற்றும் கலையாசன் எதிர்கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை சந்திப்புகளில் நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.